குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கலைக்கிறது விளங்குதா? விலங்குகள் சார். போர்ட் கிளியரா விளங்குதா? ஆம் சார். ஓ, ஓ. ஓகே. நாங்க இந்தியில இருந்து என்ன சொல்றது, மிஷன் ஓயல், அதாவது உங்களோட மிஷன் என்ன இருக்கும், ஓயல் எக்ஸாமுக்கு ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஓயல் எக்ஸாம் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்கறது என்னது, சில பேர் எனக்கு மேத்ஸ்ல ஃபுல்லாவே அது வீக், அதாவது என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சி பாஸ் ஆக எடுக்க வைக்கும். அந்த மாதிரி நீங்க ஏன் உங்களை நீங்களே சி என்ற லெவலுக்கு மட்டும் இதா வச்சு கொண்டிருக்கீங்க? அதாவது உங்களை நீங்களே சி என்ற லெவலுக்கு நீங்க வச்சிருக்க வேணாம். அதாவது என்ன சொல்றது, ஏ பாஸுக்கு நீங்க ரை பண்ணுங்க. ஏ பாஸுக்கு நீங்க ரை பண்ணி அங்க ஏ பாஸ்ல உங்களால என்ன செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டதான் அட்லீஸ்ட் பி ஆச்சு நீங்க எடுக்கலாம். சரியா? உங்களோட டேலண்ட், உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஏழுமான விஷயத்தை நீங்களே மட்டுப்படுத்திக் கொள்ள வேணும். அது என்ன, நீங்க எனக்கு மேத்ஸ் வராது என்றா அதுல முக்கவாசி காரணம் என்ன, மேத்ஸ் வராதுக்கு காரணம் மற்றவங்க சொல்றது மேத்ஸ் கஷ்டம், மேத்ஸ் கஷ்டம், மேத்ஸ் கஷ்டம் மற்றவங்க உங்களுக்கு அந்த காதுல ஓதி 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 இப்படியா ஆயிடுச்சு. அதாவது இப்ப நீங்க ஏ லெவலுக்கு வந்தீங்கன்னா மேத்ஸ் எடுக்கிறார்களுக்கு, ஏ லெவல்ல மேத்ஸ் எடுக்கிறார்களுக்கு காதுல ஓதுறவங்க இப்படி ஓதுவாங்க. கெமிஸ்ட்ரி கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம் அது கடைசி அந்த வருஷம் அந்த எக்ஸாம் எழுத போற நேரம் மட்டும் கெமிஸ்ட்ரி கஷ்டம் ஆக்கி விட்டுருவாங்க. சரியா? அதே மாதிரி பயோ, அதாவது பயோ சைட்ல இருக்கிறவங்களுக்கு பிசிக்ஸ் கஷ்டம், பிசிக்ஸ் கஷ்டம் அது எக்ஸாம் முடியும் மட்டும் பிசிக்ஸ் கஷ்டம்ன்ற மாதிரியே ஆக்கி விட்டுருவாங்க. சோ அது அந்த இதுல நீங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்ளாங்க. அடுத்தவன் கதையை நீங்க எப்பயுமே மைண்ட்ல எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களால முடியும் என்ற மாதிரி நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, ஒரு உற்சாகமா நீங்க தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ண வலிக்கிடுங்க. இன்றைக்கு நான் முக்காவாசி உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி செய்யறதா என் எய்ம். ஏனென்றா நான் படிப்பிச்சுட்டு போயிடுவேன். என் நான் படிப்பிச்சுட்டு போயிடுவேன். என்னால நீங்க இப்ப நான் படிப்பிச்சதால நீங்க பாஸ் பண்றீங்களான்னா இல்ல. அது நான் உங்களோட அதாவது நீங்க இப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல இப்படி போ இப்படி போ இப்படி போன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுறது மட்டும்தான் நான். சரியா? நானா இருக்கலாம், உங்களோட ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸா இருக்கலாம், எல்லாரும் ஹெல்ப் பண்ணி விடுறது மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட வேலை. அந்த இடத்துக்கு அடைய போறது நீங்க தான். அப்ப முழுக்க முழுக்க அந்த இடத்துல போய் நீங்க எக்ஸாம் எழுதி அந்த அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு எக்ஸாம் செய்து அந்த இடத்துல நீங்க அச்சீவ் பண்ண போறது நீங்க தான். அதுக்கு உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கணும், ஒரு போக்கஸ் ஒன்று இருக்கணுமா. நான் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி விடுறேன்னு சொல்லுவாங்க. அது தெரியும் தானே, குதிரைக்கு கடிவாளம் கட்டி விடுறேன்னா என்ன சொல்றது, அது இந்த பார்வை வேற திசைக்கு போகாம இங்கே இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப அத மாதிரி நீங்களும் உங்களோட நோக்கம் பாஸ் பண்ணணும், உங்களோட நோக்கம் இது பண்ணணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு உந்து சக்தி உங்களுக்கு வேணும். சரியா? இதுல இப்ப பார்க்க போனா மொத்தமா எங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2ஆம் மாசம் 17ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சரி, டைம் டேபிள் இன்னும் வேற இல்ல. ஆனா 2ஆம் மாசம் 17ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சரி, அதுல எப்படியும் மேக்ஸ் ஒரு 4ஆவது நாள் பாடமோ 5ஆவது நாள் 3ஆம் நாள் பாடமோ இது ஒரு மாதிரி வரப்போகுது. சரி, 20 சரி, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 23 கிழமை கிட்ட இருக்கு. சரி, உங்கள்ட்ட 23, அதாவது 23 கிழமை தான் இருக்கு சார் அந்த மாதிரி யோசிக்காது. 23 கிழமை எங்கள்கிட்ட இருக்கு. சரி, எங்களோட கையில எங்களோட கைவசம் 23 கிழமை இருக்கு. இதுல 10ஆம் ஆண்டு காரணம் இருக்கிறீங்க. இந்த இதுல நீங்க 10ஆம் ஆண்டு காரணம் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது என்னண்டா 10ஆம் ஆண்டு காரணம் இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப லக்கியானவங்க. என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க இவங்கள்ட்ட அந்த எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா
உங்களுக்கு அடுத்தடுத்த இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்ற மேக்ஸ் எல்லாம் ஒரு சின்ன தூசு மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனா நீங்களும் வந்து சரி இது 11ஆம் ஆண்டுக்கு எக்ஸாம் இதுக்கு தானே, அப்ப நான் வந்து அதுல வந்து போக்கஸ் இல்லாம நான் நோமலா படிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி நீங்க யோசிக்காரு. சரி 10ஆம் ஆண்டுக்காரர் 10ஆம் ஆண்டுக்காரர் என்ன செய்யுங்கன்னா நீங்களும் அந்த அந்த ஃபுல் என்ன சொல்ற இன்டென்ஷனோட படிங்க நீங்களும். அப்ப நீங்க ஒரு ஒரு கட்டத்துல வந்து என்ன நடக்கும் உங்களுக்கு இந்த இந்த 11ஆம் ஆண்டு இந்த 10ஆம் ஆண்டு உங்களுக்கு முடிவிலேயே உங்களுக்கு 11ஆம் ஆண்டுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் வந்து என்னவா இருக்கு, சில பேர்கிட்ட வந்து இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பிள்ளைகள் வந்து 10ஆம் ஆண்டுலயே 11ஆம் ஓலவல் எழுதி இருக்கும். சில பிள்ளைகள் வந்து ஓலவல் முடிச்சு அடுத்த வருஷம் மேலவல் எழுதி இருக்கும். அது வந்து இதெல்லாமே என்ன ஹார்ட் ஒர்க். சரியா, வயசு வந்து கல்விக்கு வயசு இல்லை. அப்ப நீங்க வந்து 10ஆம் ஆண்டுக்காரர் வந்து ஹைதராபாத்துக்கு என்ன மாதிரி போக்கஸ்ல அவங்க போறாங்களோ அதே மாதிரி நீங்க இப்பல இருந்து போக்கஸ் போங்க. அப்ப மேத்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் உண்டு. அதை வந்து நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க பிடிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன சொல்றது அதை நீங்க எப்பயும் படிச்சு கொள்ளலாம். அதாவது வந்து நார்மலா இதண்டா இது இதண்டா இது ஓகே இதண்டா இது இதண்டா இது இது பண்ணி கொண்டு இருக்கலாம். சரியா, உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 23 கிழமை இருக்கு. சரியா, 23 கிழமையில நீங்க என்ன செய்யுங்க, இன்றைக்கு வந்து முக்காவாசி நான் சொல்லிட்டேன், இன்றைக்கு முக்காவாசி வந்து படிப்பு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். முக்காவாசி வந்து உங்களுக்கு பூஸ்ட் அப் செஷனா தான் இருக்கும். அதாவது வந்து நீங்க என்ன செய்யணும், எப்படி நீங்க போக்கஸ் பண்ணணும். இப்ப எதுவுமே இல்லாம நான் வந்து படிச்சுட்டே போயிட்டு இருந்தேன்டா நான் எந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனா ரிசல்ட்ஸ் வர மாட்டா வராது. ஏன், ரிசல்ட்ஸ் எடுக்கிறதும் கூட கையில தான் இருக்கு, எந்த கையிலே இல்ல. இப்ப நான் என்ன மாதிரி படிப்பிச்சாலும் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் போடணும். இப்ப என்ன சொல்றது, இப்ப நான் என்னதான் தலைவலான ரெண்டு சொல்லி தந்தா கூட உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எடுக்கணும்டா நீங்க ஹார்ட் ஒர்க் போடணும். சரியா, உதாரணத்துக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து 23 கிழமை இருக்கு. சரியா, 23 கிழமை இருக்கு. சரியா, இது அலட்டல் மாதிரி இருந்துச்சுன்னா லீவ் ஆகிட்டு போங்க, அது பரவாயில்ல. அலட்டல் மாதிரி இருந்து ரெண்டைக்கு அலட்டல் மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட விஷயம் வந்து என்ன இருக்கணும், ஓஎல் எக்ஸாம் ஃபேஸ் பண்றதா இருக்கணும். அது 10ஆம் ஆண்டுக்காரா இருந்தாலும் சரி ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி எங்களோட மிஷன் வந்து ஓஎல் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 23 கிழமை எங்களுக்கு இருக்கு. அப்ப 23 கிழமை என்றால் ஒரு கிட்டளவா 161 நாள் 160 நாள் தெரியே. இனி நீங்க உந்து சக்தி அடைஞ்சு உங்களுக்கு கிடைச்சு கடவுள் எல்லாம் மரம் கொடுத்து உங்களுக்கு வர்றதுக்கு சரி ஒரு நாள் குறைப்போம். அப்ப 160 நாள் இருக்கும். சரியா, 160 டேஸ் இருக்கு. சரியா, இந்த 160 நாள்ல நீங்க 9 பாடம் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு போட்டு 9 ஆள வகுத்து ஒரு பாடத்துக்கு இத்தனை நாள் அப்படி என்று பிரிக்காதீங்க. அது படு முட்டாள்தனம். சரியா, அந்த மாதிரி பிரிக்காதீங்க. அந்த மாதிரி வந்து அதை பிரிக்காதீங்க. அதை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு என்ன பாடம் கஷ்டமா இருக்கு, சில பாடங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குமா விளங்கி படிச்சா சர்வண்டு இருக்கும் உங்களுக்கு சமயமா, அதாவது வந்து இந்து சமயமா இல்லாட்டி கத்தோலிக்கமா இல்லாட்டி இஸ்லாமிய சமயமா என்ன இருந்தாலும் அந்த அந்த பாடங்கள் வந்து உங்களுக்கு 6ஆம் ஆண்டுல இருந்தே படிச்சுட்டு வர்றீங்க. அத மாதிரி கோயிலுக்கு போறீங்க, இது பண்றீங்க. அப்ப அதுல எல்லாம் பார்த்த உடனே சொல்லிட்டு வரக்கூடிய பாடம் ஏண்டா அதுக்கு நிறைய நாள் ஒதுக்காத. சரியா, உனக்கு என்ன பாடம் கஷ்டமா இருக்கோ அந்த பாடத்துக்கு என்ன செய்யும் நிறைய நாளும் ஒதுக்கு. இன்னொன்று, ஒரு நாள்ல வந்து நீங்க ஒரு நாளுக்கு வந்து கணிதத்துக்கு வந்து 30 நாள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 30 நாள், சரி 50 நாள் போடுவோமே. 30 நாள், 30 நாள் 30 நாள் போடுவோம். 30 நாள் இருந்தா முதல் நாள்ல இருந்து 30 நாள் மட்டும் கணிதத்தை படிச்சு 31 நாள்ல இருந்து அங்கால 60 நாள் மட்டும் விஞ்ஞானத்தை படிச்சு அப்படி படிக்காது. சரியா, இப்போ ஒரு நாள்ல வந்து எது கஷ்டமான பாடமோ அந்த பாடம் ஒன்று எடு. சரியா, கணிதம் என்றா கணிதத்தை ஒரு பாடம் எடு. உனக்கு அது கஷ்டமா இருந்தா கணித பாடம் உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கஷ்டமான பாடத்தை எடு. அதோட அங்கால ஓரளவுக்கு உன்னால முடியுமான ஒரு பாடம் இருந்தானே அதை இதுக்குள்ள எடு. இன்னொரு பாடம் நல்ல தண்ணியா இருக்கிற பாடம் உண்டு எடு. அந்த ஒரு நாள்ல இப்ப கணிதம் வந்து ஒரு 3 மணி நேரம் படிக்கிறேன்டா, 3 இல்ல 5 மணி நேரம் படிக்கிறேன்டா, கணிதத்தை வந்து இப்ப 5 மணி நேரம் படிக்கிறீங்கடா, இதை வந்து ஒரு 3 மணி நேரம், இதை வந்து ஒரு 2 மணி நேரம், இப்படி உடைச்சு படிக்கணும். சரியா, அதே 5 மணி நேரத்தையும் தொடர்ந்து 5 மணி நேரமா படிக்காதீங்க.
தொடர்ந்து 5 மணி நேரமா கணிதத்தை மட்டும் படிச்சுட்டு இருக்க என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து அதுலயே வெறுத்து போயிடும். அப்ப தொடர்ந்து 5 மணி நேரம் நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது கணிதம் வந்து உங்களுக்கு வெறுத்து போயிடும். அப்ப என்ன செய்யுங்கடா, இதுல இப்ப ஒரு 2 மணி நேரம் கணிதத்தை செஞ்சுட்டு அதுல செஞ்சுட்டு போய் சில கணக்குகள் வந்து உங்களுக்கு ஐடியால வர இல்லை ஏண்டா, ஒரு ரைவன் பாக்குறது திருப்பி வர இல்லையா, அதை மூடி வச்சுட்டு திருப்பி என்ன செய்யணும், அடுத்த பாடத்துக்கு போகணும். அடுத்த பாடத்துல கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருக்கிறது, அது ஒரு கொஞ்சம் போரிங் தட்டுற மாதிரி வரைக்குள்ள அடுத்த பாடத்துக்கு போறோம். இடைக்கிடைக்குல தண்ணி குடிக்கலுமா தண்ணி குடிக்கலுமே போயிட்டு வர்றது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போகணும். சரியா? அதை விட்டுட்டு ஒரே இதுலயே 30 நாள் முடிச்சுட்டு போய் இந்த அடுத்த 30 நாள் அடுத்த பாடத்துக்கு போக இங்க 180 நாள் முதல் படிச்ச பாடம் எல்லாம் மறந்து போயிடும். அப்ப எல்லாம் வந்து கீப் இன் டச் சொல்றது. அப்ப எல்லாம் வந்து என்னதான் இருக்கணும், டச்ல இருக்கணும். அப்ப வந்து என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் ட்ரை பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இது பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த படிக்க போனோம் போன்ல சர்ச் பண்ணி படிக்க போனோம் போன் எடுத்து மட்டும் பக்கத்துல வச்சிடாத. சரியா? என்னன்னு சொல்றேன், போன் எடுத்து வைக்கணும் என்ன செய்யல, அதுல பிளைட் மோட் இருக்கும். அந்த பிளைட் மோட்ன்றதை போட்டுட்டு என்ன செய்யல, போன்ல டைமர் ஒன்று இருக்கும் தானே, அதை ஒன் பண்ணி வச்சுட்டு இப்ப நான் வந்து கணிதம் வந்து 2 மணி நேரம் படிக்கணும், டைமர் ஒன் பண்ணி 2 மணி நேரத்துக்கு வை. 2 மணி நேரம் அதுல முடியும் மட்டும் நீ எங்கேயுமே இறக்கக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப 3 மணி நேரம் எக்ஸாம்டா, 3 மணி நேரம் நீ இருந்து எழுதுதானே போற. அத மாதிரி 2 மணி நேரம் அம்மா கடைக்கு போயிட்டு வா தம்பி, இந்த சாப்பிட்டு இதை கொஞ்சம் இது பண்ணு தம்பி, அந்த மாதிரி எல்லாம் செய்யாது. தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடைவெளி இருந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம். அதை தாண்டி எழும்பி போறது 2 மணி நேரம் டைமர் ஒன் பண்ணினா அந்த 2 மணி நேரம் அதை மட்டும் முடிக்கணும். சரியா? அப்ப 2 மணி நேரம் 2 மணி நேரத்துல என்ன ஏறுமோ அதை மட்டும் வந்து அந்த 2 மணி நேரத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல மட்டும்தான் போக்கஸ் பண்ணும். சரியா? அடுத்தது பாருங்க, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உங்களோட ஹார்ட் ஒர்க்ன்றதை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்கிறதுன்றது ஒரு பக்கம், அதோட வந்து மைண்டால ஸ்மார்ட் ஒர்க். அதை நான் சொன்னேன், முக்கியமான பாடத்துல கொண்ட உடைச்சு மற்ற பாடத்துல கொண்ட இது பண்ணி அந்த மாதிரி என்ன சொல்றது, அந்த பாடங்களை பிரிச்சு படிக்கிறதுல இருந்து ஸ்மார்ட் ஒர்க்ல, அதாவது வந்து சில பேர் வந்து படிக்க போறேன் உடனே போய் முதலாம் பாடத்துல இருந்து தட்டி தட்டி முதலாம் பாடத்துல இருந்து முதலாம் பாடம் 2ஆம் பாடம் போறது. அப்படி போகாது. உனக்கு படிச்சுட்டு போய்களே தெரியும் எந்த இதுல வந்து கஷ்டம் உண்டு, அதுகளை முன்னுக்கு முடிச்சு 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 பாஸ் பேப்பரோட சேர்த்து சேர்த்து போய், அதனாலதான் நான் இது என்ன செய்து இருக்கேன், இந்த பாடத்தை முடிச்சுட்டு பாஸ் பேப்பர், பாடத்தை முடிச்சுட்டு பாஸ் பேப்பர். அப்ப அதை செஞ்சுட்டு போய் விட்டு நீங்க அப்புறம் பேண்ட் இருக்காது, அதை திருப்பியும் ரிவைஸ் பண்ணி செய்யுங்க. கணக்கை திருப்பி திருப்பி, கணக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கணக்கை நீங்க திருப்பி 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 செஞ்சா ஒரு பாஸ் பேப்பர் கடைசியா இருக்கிற 10 வருஷம் பாஸ் பேப்பர் நீங்க குறைஞ்சது 3 தடவை செய்வோம். சரியா? அதுல கடைசியா இருக்கிற 3 வருஷம் பாஸ் பேப்பர் கடைசி ஒரு 10 தடவை செய்வோம். கடைசி 3 வருஷம் பாஸ். அப்படி நீ இந்த பேட்டர்னை செஞ்சு முடிச்சிட்டீங்களா, இதே பேட்டர்ன்ல தான் திருப்பி வர போகுது. திருப்பி நீங்க பாஸ் பேப்பர் தட்டி தட்டி பாருங்க, அதே கேள்விதான் திருப்பி வந்துருக்கு, நம்பர் மாறி வரும், இல்லாட்டி கொஞ்சம் மாறி வரும். அப்ப அதே இதுதான் வரப்போகுது. அப்ப எல்லா பாடத்துக்குமே அதுதான், அதான் இது பாஸ் பேப்பர் ரிலேட்டடா போகணும்ன்றது காரணம் என்னன்னா, அதே பாட அதே அதே பேட்டர்ன் மாறாது எப்பயுமே, அதே பேட்டர்ன்ல தான் வருது. அப்ப அது எப்பயுமே வந்து இது பண்ணாது, என்னது அது போக்கஸ் பண்ணி நிறைய செய்ய பாருங்க. சரியா? அதையும் தாண்டி நான் இப்ப சொல்றேன் என்னண்டா, மோஸ்ட்லி இப்ப பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்றவன் என்னடா, பிள்ளை படிக்குது இல்ல, பிள்ளை இது பண்ணுது இல்ல, அப்படி இல்ல. சரியா? பிள்ளை படிக்கும், பிள்ளைக்கு வந்து பிள்ளையால படிக்க முடியும், அவங்க அவங்க நினைச்சா எல்லாம் செய்ய இயலும். அதுக்கு நீங்களும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்ப வந்து சில பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்டா, நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சரியா? சில வீட்டுல வந்து பிள்ளைகளை படிக்கிறதுக்கு வந்து ஒரு தனிய ரூம் இருக்கும், தனிப்பட்ட ரூம் இருக்கும். ஆனா அப்படி தனி ரூம் கொடுத்தாலும் பிள்ளைகளை கவனிச்சு கொள்ளுங்க, அவங்க போனோட விளையாடுறாங்களா இல்லையாண்டா. அது என்னதான் இருந்தாலும் இந்த வயசுல அந்த அந்த மாதிரியான ஒரு குறுக்கு புத்தியால போக தோணும். சரியா? இப்ப அந்த இதுகளை வந்து நீங்க தவித்துக் கொள்ளுங்க. சரியா? இன்னொன்று இருக்கு, இந்த இதுல வந்து இப்ப இந்த பேஸ்புக் வழிய டிக்டாக் வழிய இது வழியெல்லாம் வந்து சில பேர் வந்து வருவாங்க, இந்த இன்ஃபுளுசர் மாதிரி சில பேர் வருவாங்க. எப்படி தெரியுமா, நீ ஓ லெவல் எடுக்க தேவையில்ல, ஏ லெவல் எடுக்க தேவையில்ல, இந்த 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 இதுல ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கு, இதை செய், இந்த இதுல ஃபைவர் கோர்ஸ் இருக்கு, இதுல இந்த கோர்ஸ் இருக்கு, இதை செஞ்சீங்கன்னா உனக்கு வெளிநாட்டுல இத்தனை இவ்வளவு சம்பளம், இந்த நீ இதுல இருந்து பார்த்து போனீங்கன்னா இதுக்கு இவ்வளவு சம்பளம், நீ நாளுக்கு நாள் இவ்வளவு சம்பளம் உழைக்கலாம். அவன் எல்லாம் என்னது வியாபாரத்துக்காக அவன் உன்னை அப்படி சொல்லுவான். நீ அவன் சொல்ற இதுக்காக நீ அந்த அந்த இதுல வந்து மயங்கி
அந்த உங்களோட போக்கஸை வந்து விட்டுறாதீங்க. சரி, அவன் சொல்றான் அவன் இது பண்றான்ன்றதுக்காக உங்களோட போக்கஸ்களை வந்து நீங்க விட்டுறாதீங்க. அதாவது வந்து அவன் சொல்றான் நீ வந்து இந்த இதுல ஒரு ஃபைவர் கோர்ஸ் இருக்கு, இந்த இதுல வந்து இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் செஞ்சீங்கன்னா சரி, இந்த சிவில்ல வந்து குவாலிட்டி சர்வரிங் இருக்கு, இதை செஞ்சீங்கன்னா நீ துபாயில 10 லட்சம் சம்பளம் 15 லட்சம் சம்பளம்னு சொல்லுவான். அது 1000த்துல ஒருத்தருக்கு தான் அது செட் ஆகாம இருக்காதுன்னு இல்ல, 1000த்துல ஒருத்தருக்கு சரியா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் சரியாகுமாட்டா, எல்லாருக்கும் சரியாகாது. படிப்பு முக்கியம். அதாவது இலங்கை மெதட்ல ஸ்ரீலங்கன் மெதட்ல என்ன ஸ்டடிஸ் இருக்கோ அது அவ்வளோத்தையும் முடிக்கிறதுக்கு நீ இப்ப அதுக்கு பிறகு சரி அதையும் படிச்சு கொண்டு இப்ப ஏரல் எக்ஸாம் எடுத்துட்டியா, அதுக்கு பிறகு அவன் சொல்றது நீ ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா, ட்ரை பண்ணி பார், அது உன்னோட இருக்கும். சரியா, ஏரல் மட்டும் இந்த குறுக்கு புத்தியில யாராச்சும் வந்து சொல்லுவாங்க, இந்த கிறுக்குத்தனம் பிடிச்ச மாதிரி யாராச்சும் வந்து சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் செய்ய அந்த கோர்ஸ் செய்ய, அதுல வந்து எப்பயும் வந்து நீ இன்வால்வ் ஆகி இது பண்ணிடாத. சரியா, அது அது வந்து எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்ற முக்கியமான விஷயம். எப்பயும் வந்து அந்த டைவர்ட் பண்ணி போயிடாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அந்த டைவர்ட் பண்ணி போயிடாதீங்க. சரியா, அதோட நான் பேரண்ட்ஸுக்கு முக்கியமா சொல்றது வந்து என்ன விஷயம்டா, நீங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு சில பேரண்ட்ஸ் வீட்டுல வந்து அவங்களுக்கு செப்பரேட்டா படிக்கிறதுக்கு ரூம் இருக்கும், அப்போ அது கொடுத்து அவங்க டிஸ்டர்ப் இருக்காது, ஓகே. சில பேருக்கு வந்து ஒரு ரூமும் ஒரு கிச்சனும் தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து என்ன செய்யலாது, அவங்கள வந்து வேற வழி இல்ல, வீட்டுல வந்து எல்லா வீடும் பெரிய வீடா இருக்கணும், பெரிய இதா இருக்கணும்னு இந்த இதுவுமே இல்லையே. சோ அதனால அவங்க வந்து என்ன செய்யுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்களோட எக்ஸாம் வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க உங்களை நீங்களே. டிவி பாக்குறத குறைச்சு கொள்ளுங்க. இப்ப அவங்க பக்கத்துல இருக்காங்கண்டா, அவங்க படிக்க போறாங்கண்டா, இல்லாட்டி கிளாஸ்ல இருக்காங்கண்டா, ஒரு மணி நேரம் டிவி பாக்குறத குறைச்சு கொள்ளுங்க. வேற என்ன நான் சொல்றேன்டா, சில நேரம் வந்து அவங்க உங்களோட சேர்ந்து டெலிகிராமாஸ் அதுகள் வந்து பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சரி இப்ப படிக்கிறதுக்கு பிள்ளை படிக்க அனுப்பியாச்சுன்னு நீங்க பின்னிக்கிறது நீங்க டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பிள்ளை வந்து ஏற்கனவே முதல் கிழமை அதுக்கு முதல் கிழமை எல்லாம் டெலிகிராமா பார்த்துட்டு நாடகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த பிள்ளைக்கு இந்த கிளாஸ்ல நான் படிச்சுட்டு இருந்தா கூட, நானோ யாரோ ஆன்லைன்லயோ இந்த படிச்சுட்டு இருக்கல, பிள்ளைக்கு வந்து காதுல அந்த சவுண்ட் வரும், டிவில இருக்கிற சவுண்ட் வரும். அப்ப டிவில இருக்கிற சவுண்ட் வர என்ன நடக்கும், அது பிள்ளை யோசிக்கும். பிள்ளை வந்து அந்த கதையை அப்படியே மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஏன்னா பிள்ளை ஏற்கனவே அந்த கதையை பார்த்துருக்கு, ஏற்கனவே அந்த அந்த டெலிகிராமாவை பிள்ளை ஏற்கனவே பார்த்துருக்கு. அப்ப கதைக்கிறது என்ன வாய்ஸ்ன்றது பிள்ளைக்கு தெரியும். அப்ப அந்த வாய்ஸை வச்சுக்கொண்டு ஆடியோ வச்சுக்கொண்டு அது ஒரு விஷுவல் வந்து அதுவா கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப பிள்ளை அதுவா கிரியேட் பண்ணிட்டு இருக்கல என்ன நடக்கும், பிள்ளை வந்து போக்கஸ் பண்றது வந்து குறைவா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்க என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு பிள்ளை படிக்குதுண்டா தனி ரூம் இருந்துச்சுன்னா அவங்கள தனி ரூம்ல விடுங்க. இல்லையா பிள்ளை வந்து படிக்குதுண்டா அந்த நேரத்துல வந்து நீங்க உங்களோட டிவியில ஆஃப் பண்ணி வைங்க. இந்த போன்ல தான் யூடியூப்ல பாக்குறதுக்கு நிறைய அந்த போன ராமாக்கள் திருப்பி பார்க்கலாம், இல்லாட்டி காலையில திருப்பி அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி திருப்பி திருப்பி வரும். சோ அதனால அந்த என்ன சொல்றது, நீங்க வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கள படிக்க விடுங்க கொஞ்ச நேரம். சரியா, இப்போ என்ன சொல்றது, எல்லா நேரமும் இப்ப புள்ள வந்து படிச்சு நீ பாஸ் பண்ணி அவங்கள கேம்பஸ் போச்சுன்னா கேம்பஸ்ல 5 வருஷம் கேம்பஸ்ல போயிருக்க போறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களால சாக்ரிஃபைஸ் செய்யலாதா, பண்ண இயலாதா, புள்ள வந்து வருங்காலத்துல நல்லா வரணும்னா நீங்க கட்டாயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். மேக்ஸ்ல வந்து அடுத்தது வந்து சொல்றேன், பாடமாக்காத பாடமாக்கி செய்யாத. அதாவது வந்து இப்ப ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு தெரியணும்னா அதுல 10 கேள்வியை செய், சமன்பாட்டுல 10 15 கேள்வி செய். அது 10 15வது தடவை நீ அந்த சமன்பாட்டு எழுதி செய்ய வந்து என்ன நடக்கும், சமன்பாடு வந்து உங்க மைண்டுக்குள்ள வந்து சட்டன்னு வரும். அதுக்கு பிறகு அது எப்பயுமே பாடமாக்கின மாதிரி கூட இருக்காது, அது எப்பயுமே மைண்ட்ல விட்டு போவாது. சோ அதனால இப்போ ஒரு சமன்பாடு தெரியலையா அது சம்பந்தமான 10 கேள்வி செய். இப்ப கூட்டல் வித்தியா உதாரணத்துக்கு நான் 10ஆம் ஆண்டுக்கு கூட்டல் வித்தி எடுக்கிறேன். இப்போ கூட்டல் வித்தியில கூட்டு தொகையில சமன்பாடா இல்லாட்டி என்ன உறுப்புல சமன்பாடா, என்ன உறுப்புல சமன்பாடா போடு. அப்படி 10 கேள்வி செய். 11வது கேள்வி உனக்கு அந்த ஈக்குவேஷன் தானா மைண்ட்ல வந்திருக்கும். சரியா, மற்றது இன்னொன்று மேக்ஸ்ல கவனையின பிள்ளைகளை குறைச்சு கொடுங்க தயவு செஞ்சு. சரியா, பிள்ளைகள் தயவு செஞ்சு கவனையின பிள்ளைகளை குறைச்சு கொடுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போக்கஸ் பண்ணி எவ்வளவோ இது பண்ணிதான் நீங்க படிக்கிறீங்க. சரியா, ஒரு கட்டத்துல வந்து நீங்க எல்லாம் படிச்சு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க போவீங்க. அங்க போயிட்டு கவனையின பிள்ளைகளை நீங்க விடும் போது அது மார்க்ஸ் உங்களை அள்ளி கொண்டு போயிடும். அதை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. செய்யும் போது நிதானத்தோடையும் வேகத்தோடையும் செய்யும். வேகமோட ஸ்பீடா அடிச்சுட்டு பிச்சுட்டு போற இல்ல, நிதானமா ஒரு வேகம் இருக்கு தானே, அந்த வேகத்துல செய்துட்டு போகணும். கவனையின பிள்ளைகளை குறைக்கணும் என்ன செய்யணும்னா நிறைய கேள்விகள், அதுக்கும் நிறைய கேள்விகள் வந்து கவனையின பிள்ளைகளை குறைச்சு கொள்ளணும்னா என்ன செய்யணும், நிறைய கேள்விகள் வந்து நாங்க செய்து கொள்ளோம். சரியா, நிறைய கேள்விகள் வந்து நாங்க செஞ்சோம்தான் கவனையின பிள்ளைகள் வந்து எங்களுக்கு குறையும். தயவு செய்து கவனையின பிள்ளைகளை குறையுங்க. ஏன்னா அதனால கவனையின பிள்ளைன்றது என்ன சொல்லுங்க, இப்ப அறிவு இல்லாம ஒரு கவனையின பிள்ளை
அந்த நாலேஜ் இருக்கும், அந்த அதை செஞ்சு அதை நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அது வந்து உங்களுக்கு சில நேரத்துல அந்த நேரத்துல அந்த ஸ்பாட்ல அது உங்களுக்கு கவனையின புள்ளியா அமைஞ்சிடும். அப்ப தயவு செஞ்சு கவனையின புள்ளியில குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிதானமா இது மாதிரி செய்யுங்க. சரியா? இப்ப படிக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற வழிய பாருங்க. சரியா? அதோட கிளாஸ்ல வந்து இப்ப நான் சொல்றேன், இந்த கிளாஸ்ல வந்து நீங்க பிரம்மாண்டி மாதிரி உருவெல்லாம் இருக்க தேவையில்லை. சரியா? நல்ல பண்ணா ரிலாக்ஸா கதைக்கலாம். இடையில எழுதிட்டு போய்க்கலாம், விளங்க இல்லையா டவுட் கேட்கலாம். இல்லாட்டி அது படிச்சு முடிய விளங்க இல்லையா நீங்க மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கலாம். சரியா? கால் அதிகமா கால் பண்ணாதீங்க, என்னண்டா நான் வேற வேற இதுல இருப்பேன், எனக்கு இப்போ ஃப்ரீயோ அந்த டைம் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? அப்படி பண்ணலாம். சரியா? அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க, நான் கிளாஸ்ல வந்து இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன் போர்ட்ல, நீங்க இப்படியே பார்த்துட்டு இப்படியே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு அலுப்பு தட்டிடும். அலுப்பு தட்டிட்டேன்னா அந்த அந்த ஒரு என்ன சொல்ற போக்கஸ்ன்றது குறைஞ்சிடும். அப்ப நீங்க இப்படி போக்கஸா இருந்து படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு குறைஞ்சிடும். அப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா படிக்கும் போதுதான் உங்களுக்கு பாடம் வரும். அதுக்கு அதனால சொல்றேன், நீங்க மச்சுவர்ட் ஆள் பெரிய ஆள் இந்த ஓரளவு படிக்கிற ஆள், அப்ப நான் யாரோடையும் கதைக்க கூடாது, நான் இப்படி சத்தம் போடாம இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சரியா? பண்ணா ரிலாக்ஸா நார்மலா என்ன சொல்றது, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால ரிலாக்ஸா பண்ணா கதை இது பண்ண இருக்கும். அதுக்காக பண்ணோட சேர்ந்து சீரியஸ்னஸும் இருக்கணும், சீரியஸாவும் இருக்கணும், பண்ணாவும் இருக்கணும். அதுக்காக பண்ணனோடு ஃபுல்லா பண்ணா இருந்து வருவாரு. சரியா? கம்பல் அடிச்சுட்டு இருக்கவே ஃபுல் டே. அப்ப சீரியஸான இடங்கள்ல சீரியஸா இருக்கணும். இது முக்கியம் அந்த அதை வந்து முக்கியமானதா இது பண்ணி கொள்வோம். சரியா? அப்ப நிதானத்தோட படியுங்க. இதை என்ன சொல்ற, கேள்விகள் கேளுங்க. நான் கேள்விகள் இப்ப கதைச்சு கேட்கும் போது என்ன செய்யுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சரியா? சத்தம் போடாம இருக்காதீங்க, பதில் சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு இது பண்ணணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இது பண்ணுங்க. படிப்பிக்கிற டைம்ல பிராக்கு பார்க்காதீங்க. சரியா? ஆனா பெம்பலா இருங்க. இது நான் வந்து எந்த ஸ்ட்ரிக்டாவும் இருக்க போறது இல்ல. இப்படிதான் இருக்கணும், சத்தம் போடாம இருக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும் இல்ல. விளங்கப்படுத்துறதுல மட்டும் கவனிச்சீங்கன்னா சரி. மற்றும்படி நீங்க நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் சரி, என்ன பெம்பலா சொன்னாலும் சரி, அந்த என்ன சார் அங்கிள்ஸ் மாதிரி மொட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க கேட்கலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. சரியா? அது எல்லாமே என்ன சொல்றது, சீரியஸ்ன்றதை தாண்டி பண்ணோட எடுகேஷனையும் கொண்டு போகணும். சரியா? அப்ப நீங்க வந்து கேட்கலாம், என்ன சார் இவ்வளவு என்ன சொல்றது, பிதாமா விக்ரம் மாதிரி மொட்டை அடிச்சு வச்சு கொண்டு இருக்கீங்க கேட்கலாம். அதுல எந்த தப்பு, நான் எந்த இதுவுமே கோவிக்க மாட்டேன். சரியா? அத மாதிரி நீங்க என்ன சொல்றது, ரிலாக்ஸா அது ஒரு பொண்டிங் ஒன்று இருக்கு தானே, அது வந்து எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ்லயும் ஒரு ஆர்வம் வரும். தனியா இப்படி போட்டை பார்த்துமா போனோமான்னு இருக்கக்கூடாது. சரியா? சரி, அடுத்தது வந்து பிராக்கு பாக்குறேன் பிராக்கு பார்க்காம பாடம் என்ன நடக்குதோ அந்த நேரத்துல வந்து பாடத்துல வந்து என்ன இருக்கணும், கவனமா இருக்கணும். இப்ப பாடம் நடக்குது, என்னன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் இருக்கு, சிவப்பு கலர்ல தெரியுமா? சரியா? அதுக்காக இப்பவே பிராக்கு பார்க்காத, அது 1 மணி மட்டும் இருக்கு. சரியா? அப்ப 1 மணி மட்டும் இருக்க மாட்டா, நீ கிளாஸ் முடிச்சுட்டு போய் இருந்து வானத்துல பாரு, அது சிவப்பு கலர்ல இருக்கா, ரத்த கலர்ல இருக்கா, மஞ்சள் கலர்ல இருக்கான்னு போய் பாரு. சந்திரன் வந்து இன்னைக்கு சிவப்பு கலர்ல தெரியுமா? சரியா? அப்ப அது கிளாஸ் முடிச்சுட்டு போய் பாரு. சரியா? இன்றைக்கு வந்து நாங்க சுற்றளவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா சுற்றளவுக்கு போறேன்டா, சுற்றளவு வந்து ஒரு ஈஸியான பாடம். சரியா? சுற்றளவும் பரப்பளவும் சேர்ந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்கும், சுற்றளவும் பரப்பளவும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் கேள்வி வரும். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் கேள்வி வரும், செகண்ட் பார்ட்லயும் கேள்வி வரும். செகண்ட் பார்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல ஒரு கேள்வி வரும். சோ அதெல்லாம் நிறைய மார்க்ஸ்ல எங்களுக்கு சரியா, நிறைய நிறைய மார்க்ஸ்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், நிறைய மார்க்ஸ்கள் வந்து எங்களுக்கு கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் வரும், செகண்ட் பார்ட்லயும் வரும். சோ எங்களுக்கு அது நிறைய மார்க்ஸ் கொண்டு வரும். ஆனா அதோட அது வந்து நிறைய கவனீன பிள்ளைகளையும் எங்களுக்கு கொண்டு வரும். சரியா? நிறைய கவனீன பிள்ளைகளையும் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். நிறைய கவனீன பிள்ளைகளையும் வந்து அது சுற்றளவு பாடம் சுற்றளவு பரப்பளவு வரைக்கும்
அதுல நீங்க அந்த பெருக்கல்கள் இதுகள் வந்து நீங்க ஒழுங்கா செய்யாவிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நிறைய கவனையின பிள்ளைகள் வந்து கொண்டு வரும். மெசேஜ் ஒன்று வந்துருக்கு. அதாவது வந்து சில நீங்க மோட்டிவேஷன் பண்ணும்போது கான்பிடன்ட் தான் சார் வருது. ஓகே, கான்பிடன்ட் வருதுண்டா அந்த கான்பிடன்ட் நீங்க அதே இதோட உத்வேகத்தோட இருக்கணுமா? இன்றைக்கு வரும் கான்பிடன்ட். இன்றைக்கு இன்றைக்கு சொன்னோன்னு இன்றைக்கு போறேன், வீட்டுக்குறேன், படிக்கிறேன். இன்றைக்கு 2 மணியில 3 மணி 3 மணி மட்டும் நான் இருந்து படிக்கிறேன் போட்டு இன்றைக்கு இருக்கிறது இருந்து படிக்க வேண்டியதுதான். அடுத்த நாள் நாளைக்கு பார்த்தா அந்த கான்பிடன்ட் புஷ்வான மாதிரி புஷ் நாளைக்கு இருக்காது. சரி, நாளைக்கு இருக்கிற ஒரு 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு, அதுக்கு பிறகு வந்து புஷ். அதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்ல. உங்களுக்கு யார் பூஸ்ட் பண்றது? நீங்க தான் பூஸ்ட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு நீங்களே தான் பூஸ்ட் பண்ணணும். சரியா? அப்ப கான்பிடன்ட் இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வருதுண்டா அது ஒரு உந்து சக்தி. அந்த ராக்கெட்டுக்கு ஒரு இது மாதிரி ராக்கெட் ஒரு புகையை விட்டுட்டு உந்து சக்தி கொடுத்துதானே அது மேல போகுது. அப்ப அத மாதிரி நீங்க ஒரு ராக்கெட் மாதிரி இப்ப நீங்க உங்களோட இலக்க நோக்கி மிஷன் ஆயில் இலக்க நோக்கி போறதுக்கு நான் ஒரு புகை மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்டா மிச்சம் எல்லாம் பறந்து போய் அது ஒவ்வொரு நோண்டா பிளவாகி போறது எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. சரியா? அது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்றது. அதாவது நீங்களே என்ன செய்யணும்? முதல்ல இப்ப பாடம் படிக்க போறீங்களா? படிக்க போறதுக்கு முன்னுக்கு இப்ப நான் அலட்டுற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. அது அலட்டுற மாதிரி இருந்தாக்க நீங்க அது உங்களை பொறுத்தது. சரியா? அப்ப நான் சொல்றதுக்கு அதாவது வந்து சில பேர் நல்ல விதமா எடுக்கிறவங்க இருக்கீங்க, அவங்க கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது வந்து பாருங்க, இப்ப ஒரு பாடத்தை நீங்க படிக்க போறீங்கன்னா போய் கதிரையில இருந்துட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு முதல்ல படிக்கிற மேசை மாதிரி இருக்கணும். சும்மா அதுல சீடியும் இதுல குப்பையும் இதுல அந்த அம்மாண்ட சாமான் அந்த சீனிகள் உப்புகள் மாக்களும் இங்க டிவியில இருக்கிற அந்த சீடிகள் அது எழுதுகள் அப்படி எல்லாம் இருந்து அதுக்குள்ள நடுவுல படிக்கிற மாதிரி இருக்காது. சரியா? அப்ப ஒன்று படிக்கிற மேசைன்னா படிக்கிற மேசையில படிக்கிற புத்தகங்கள் தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? அதோட வந்து முக்கியமானது இப்ப சயின்ஸ்ல வந்து பீரியாடிக் டேபிள் மூலகங்கள் 20. அப்ப அதுகள் அப்படி அந்த மாதிரி எப்படி எல்லாம் இருக்குதானே? சரி, மேக்ஸ்ல இப்ப ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு உடனே மைண்டுக்கு வருது இல்லையா? உனக்கு அதுல எழுதி விட்டு நீ எங்க எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றியோ அங்கங்க எல்லாம் எழுதி விட்டு. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்கும் பாருங்க. ஆனா அது உண்மையான ஒன்று. அதாவது வந்து நீங்க அதிகமா சும்மா ஒன்றுமே இல்லாம ஃப்ரீயா இருக்கிற இது வந்து வந்து என்ன சொல்றேன்னா அதிகமா வேலையே ஒன்றும் இல்லாம சும்மா இப்ப என்ன சொல்றது இப்ப இந்த காலத்துல வந்து டாய்லெட் போய்களே மொபைல் போனோட போறீங்க, அது அடுத்த கதை. இப்ப நான் சொல்றேன்னா அதிகமா நீங்க ரிலாக்ஸா இருக்கிற இடம் வந்து டாய்லெட்டுக்கு போகலாம். சரியா? இது சீக்கிரமா தான் இருக்கும், ஆனா அது சீரியஸான விஷயம். சரியா? இப்ப நிறைய பெரிய ஆட்கள் அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறது, முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது எங்க கேட்டா காலையில. அதாவது நல்ல ரிச்சான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா காலையில 5 மணிக்கு கிளம்பி வாக்கிங் போவாங்க. ஜாக்கிங்னு சொல்லுவாங்க. ஜாக்கிங்கோ இல்லாட்டி வாக்கிங்கோ ஏதாவது செய்வாங்க. அவங்க வந்து அந்த டைம்ல அந்த பீஸ்ஃபுல்லான டைம்ல முடிவுகளை எடுப்பாங்க. சரி, அந்த நாளுக்குரிய முடிவுகளை. இல்லையா டாய்லெட்டுக்குள்ள போயிருக்கும் போது அது வந்து வேற ஒரு இது மந்தங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. சரியா? டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்ப அந்த டைம்ல எடுப்பாங்க. சோ அந்த டைம்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க எங்கெங்க எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அங்கங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட எழுதி ஒட்டி விடுங்க. வீட்டுக்காரர் பார்த்து சிரிப்பி வந்தாங்க. சரியா? ஒரு டாய்லெட்ல போய் அந்த கதவுல ஒட்டுங்க. எழுதி உங்களுக்கு என்ன தெரியாதோ அதை வந்து எழுதி ஒட்டி வைங்க. அத மாதிரி படிக்கிற மேசைக்கு முன்னுக்கு எழுதி ஒட்டுங்க. சாப்பிடுற இடத்துல டைனிங் டேபிள் இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்காது. சரியா? இருக்கிற வீட்டுல எழுதி ஒட்டிட்டு அது எங்க நீங்க இது பண்றீங்களோ அங்க படுக்கிற இடத்துல கட்டில் படுக்கிறீங்களா உங்க தலை வச்சு படுக்கிற இடம் அதுக்கு பக்கத்துல நீங்க எங்க பாக்குறதுக்கு சிவர்ல எது இருக்கா அதுல ஒட்டுங்க. அதுக்காக ஒன்றே எழுதி எல்லா இடம் ஒட்டுற இல்ல. என்னென்ன தேவையோ என்னென்ன இது இந்த புத்தகத்துல 500 பக்கம் புத்தகம் இருக்குன்னா 500 பக்கத்தையும் எழுதி ஒட்டி விடுறேன். இந்த எதையுமே வாசிக்கலாம போயிடும். அப்ப என்ன செய்யுங்க, தேவையானதுகளை எழுதி என்ன சொல்லுங்க அந்தந்த இடங்கள்ல ஒட்டினீங்கண்டா உங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அந்த டைம்ல உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வருமா? இப்ப இப்படி 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 இருக்க படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கால்குலேஷன் இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இல்லை. ஓகே, எஸ்என் சமன் n/2 n/2 into 2a இல்ல n/2 into a எனக்கு தெரியுது. ஓகே, அப்படி நீங்க மைண்ட்ல அதை ரியலைஸ் பண்ணிக்கல உடனே உட்காந்து ஒட்டி இருக்கிறத பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்?
இந்த இதுதான் ஈக்குவேஷன் அது உடனே உங்களுக்கு வந்து என்ன இருக்கு திருப்பி வருது. என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க நித்திரைக்கு போறதுக்கு முன்னுக்கு போன் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? இப்ப கடைசியா எல்லாரும் வந்து அதிகமா செய்யறது என்னது, எல்லா நோட்ஸ் பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு கடைசியா மேட்ச செய்வாங்க. என்னன்னா மேட்ச் செய்யும் போது நித்திரை வராது. சரியா? அது மேட்ச இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சவங்களுக்கு வந்து நித்திரை வராது. எனக்கெல்லாம் நான் மேட்ச் செஞ்சுட்டே இருந்தேன்னா இரவு ஃபுல்லா நான் நித்திரை கொள்ளாம இருப்பேன். இரவு ஃபுல்லா அப்படியே நித்திரை கொள்ளாம மேட்ச் செஞ்சுட்டே இருப்பேன். அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். சரியா? அப்ப நித்திரை அப்ப மேட்ச் தானே செய்வீங்க. அப்ப கடைசியா நீங்க இப்போ மேட்ச்ல வந்து கேள்வியை செஞ்சுட்டு இருக்கீங்கடா, மேட்ச்ல கேள்விகளை செஞ்சுட்டு அப்படியே செஞ்சுட்டு முடிய நீங்க என்ன செய்யுங்க, சில கேள்விகள் வந்து உங்களுக்கு விட வராது. இப்படி தட்டிட்டு போய்க்கல செஞ்சுட்டு போய்க்கல விட வராது, திருப்பி ரைவன் விட வராது, திருப்பி ரைவன் விட வராது. அப்ப என்ன செய், அப்படியே மூடி வச்சுட்டு போன் பார்க்க கூடாது, யாரோடைய கதைக்க கூடாது, போய் சட்டு புட்டு பிரஷ் பண்றியா பிரஷ் பண்ணிட்டு போய் சட்டு புட்டு பாடு. கண்ணை மூடி படுத்துட்டு அது இந்த கனவுலயே ஒரு இது வரும்னு சொல்லுவாங்க. நீ என்னத்தை யோசிச்சுட்டு படுத்தீங்களோ அது கனவுல வரும். விடிய காலம் உங்களுக்கு திருப்பி அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் சில நேரத்துல அது அந்த நேரமே வந்துடும், சில நேரம் வராது. சில நேரம் வந்து அந்த நேரம் வந்துருமே. என்னண்டா நீங்க கடைசியா நீங்க திங்க் பண்ணிட்டு படுக்கும் போதும், கடைசியா நீங்க திங்க் பண்ணிட்டு தூங்கும் போது என்னத்தை திங்க் பண்ணினீங்களோ அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. மிச்ச ஓகன்ஸ் எல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போது அது மட்டும் அது உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. அது உங்களை என்ன செய்யும், அதை திரும்ப ரிவைஸ் பண்ண வைக்கும். சரியா? அதை விட முக்கியமான தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுல வந்து எழுதி எழுதி எங்கேயாவது சீட்டுகளை வச்சுக்கொள்ளும் கையோட. இப்ப நீங்க இப்ப நடந்து போயிட்டு இருக்கீங்களா, இப்படி யோசிச்சுட்டு நீங்க ஒரு கணக்கு செஞ்சிருக்கீங்க வேற இல்லை, எக்ஸாக 2 முழுவதும் வர்க்கம் சக 5 இப்படியே செஞ்சுட்டு போயிடல. நீங்க நடந்து போய்க்கலாம். உண்மையா நீங்க படிக்கிறவங்களா இருந்தா நடந்து போய்க்கலையும் அந்த அதை தீர்க்கணும்ன்றதுக்காக ஏதாச்சும் மைண்ட்ல வந்து இதை எப்படி செய்யலாமா, இதை எப்படி செய்யலாமா. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், 2 500 பக்கம் புத்தகத்தை வச்சு தட்டிட்டு இருக்கிறாதானே. அப்ப ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க போற இடங்கள்ல உங்களோட பேசிக்கலையே வந்து முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்றதை வச்சுக்கொண்டீங்கன்னா அதை தட்டி பார்த்துட்டு ஓ இதுக்கு இந்த ஈக்குவேஷன் போடலாம். உடனே நீங்க நடந்து போய் கொண்டிருக்கீங்களே இது பண்ணலாம். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்ன லூசு தண்டவாட்டில லூசு மாதிரி சிரிக்கிறதும் இல்லை பேசுறதும் இல்லை இது பண்ணதும் இல்லை போயிட்டு இருக்கு என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போறவங்க பேசுறவங்க பேசுவாங்க, 1000 பேசுவாங்க. அதை பத்தி நாங்க இந்த கால கட்டி இந்த காலை விட்டுட்டு எங்களுக்கு தேவை என்ன, நல்ல ரிசல்ட்ஸும் நல்ல இடத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். எங்களுக்கு எதிர்காலம் வந்து எங்களுக்கு தேவை. எதிர்காலத்துல வந்து அவங்கள சோறு போட போறாங்க இல்ல, நாங்க தான் எங்களுக்கு துணை. அதாவது எங்களோட அம்மா அப்பா தாண்டி நாங்க நாங்க எங்களோட அம்மா அப்பா எங்களோட சகோதரன் கூட சில நேரம் விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. சரியா? அம்மா அப்பா எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்ப நாங்க எங்களோட அம்மா அப்பா. அப்ப அதுதான் எங்களுக்கு எப்பயுமே மாறாத ஒன்று. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாம என்ன செய்யணும், நம்மளோட போக்கஸ்ல வந்து போகணும். சரியா? இப்ப இதுல வந்து என்ன சொல்றது, இப்ப நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து கேள்வி கேட்டு இப்ப இது பண்ணி கொண்டு போகலாம். ஆனா நீங்க இதுல நிறைய பேர் இருக்கிறதால என்னால வந்து என்ன சொல்லல, இது பண்ணல, அது என்னது எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கல. நான் இனி வர்ற கிளாஸ்ல சொல்றேன். ஆனா உங்கள்ட்ட இப்ப நான் இப்ப இந்த பாடத்தை செஞ்சுட்டு போய்க்கல இதுக்கு என்ன ரெண்டு போட்டு நான் ஒரு ஸ்பொட் பண்ணி கேட்டா அந்த அதுக்குள்ள பாருங்க. அதாவது வந்து ஒன் பண்ணி கதையுங்க. இப்ப நான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன் பண்ணிட்டு சார் எனக்கு இது தெரியல சார் சொல்லுங்க சார், ஏன்னா நான் அதை விட்டு மூவ் ஆகி போயிடுவேன். மூவ் ஆகி இன்னொரு ஆளுக்கு வைப்பேன். இல்லாட்டி உங்களுக்கு தெரியாதுன்னா அது உங்களுக்கு தெரியும் வர விளங்கப்படும். சரியா? அப்ப அதுக்கு வெக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இங்க முக்கியமான விஷயம் வந்து படிக்கிற இடத்துல நாங்க எப்பயுமே வெக்கப்படக்கூடாது. அது எவனா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு தேவை கல்வி. அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கும், எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதனால நாம அவனுக்கு அது தெரிஞ்சிருக்குதே எனக்கு அது தெரியலையே, ஐயோ நான் வெக்கப்படணுமே, இல்லாட்டி எனக்கு தெரியலையே நான் எப்படி கேட்கறது, மிச்சாருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குதே எனக்கு எக்ஸ் ஆய்ந்து சமன் 3 எக்ஸுக்கு என்ன பெருமானம் எனக்கு தெரியாது. ஆனா மிச்சாக்களுக்கு இது சின்ன ஈக்குவேஷனா இருக்கு, மிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியாது, என்ன நான் ரிசல்ட் கேட்கறது. அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காது. உங்களுக்கு தெரியலையா டைரக்டா கேளுங்க. உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு தான் நீங்க படிக்கிறீங்க, மற்றவனுக்காக நீங்க இங்க படிக்க வர இல்ல. சரியா? அதை நீங்க மைண்ட். இப்ப நான் நிறைய சொல்றேன், ஏன்னா எல்லா நாளும் நிறைய சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சரியா? எல்லா நாளும் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்பப்ப என்ன சொல்றது,
இருந்துட்டு ஏதாச்சும் சொல்லுவேனே தவிர எல்லா நாளும் படிக்க தொடங்கிட்டா எல்லா நாளும் உங்களுக்கு நான் அலட்டிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். வந்தனா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் இருப்பேன். உங்களுக்கு கேள்வி டவுட் கேட்பேன், இது பண்ணுவேன், உங்களோட இது பண்ணுவேன். சரியா? அப்ப என்ன சொல்றது, இப்ப உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து என்ன இருக்கணும், எல்லாருக்கும் வந்து ஃபோக்கஸ் முக்கியம். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க். அதாவது வந்து ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். சரியா? உங்களுக்கு இந்த கண்டினியூ பண்ற இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, சும்மா நார்மலா கதைங்க. அதாவது வந்து ஃப்ரெண்ட்லியா கதைங்க. சார் சார் கதைக்கலாமா, இது அப்படியே இல்லாம ஃப்ரெண்ட்லியா கதைங்க. என்னென்றாலும் நீங்க ஃப்ரெண்ட்லியா கதைக்கலாம். யார் சரி ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் மாதிரி தானே. அப்ப நான் வந்து என்ன சொல்ற, லீவ் ஆயிட்டு போறாங்க போங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது. அது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று தேவை, உங்களுக்கு இது பண்ணணும்னா நீங்க இது பண்ணுங்க. இல்லாட்டி இது வேஸ்ட் ஆஃப் டைம். இல்ல நான் படிச்சு கொள்வேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைண்டா நீங்க இது பண்ணுங்க. சரியா? இப்ப நான் மேக்ஸிமம் இன்டெக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னோடய நான் ஒவ்வொருத்தர உங்களுக்கு அட்மிட் பண்ணி கலைக்க வைக்க பாக்குறேன், ட்ரை பண்றேன். அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க எப்படியுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக தான் போவோம். காலையில 4:30 எல்லாரும் வந்து இருந்துருவோம். சரியா? நான் நித்திர கொள்ளையில சார் இரவு படம் பார்த்தேன் சார், என்னது கொரியன் பிலிம் பார்த்தேன் சார். இப்போ ஒரு பைத்தியம் தெரியுது எல்லாத்துக்கும், ஒரு பைத்தியம் முத்தி போய் இந்த கொரியன் பேண்ட் என்ன ஏதோ என்ன கேசவனா ஏதோ ஏதோ ஒரு சொல்லுவாங்க, கேனா கேசவனா என்ன கரமோ ஏதோ உண்டு. அது அந்த அதெல்லாம் பார்த்துட்டு தெரியுது. இங்க நாட்டுல நம்ம உசுரோட இருக்கவே இங்க காண இல்லையா? இது அடுத்த நாட்டுல போய் அந்த படம் இந்த படம் எல்லாம் இங்க வந்து பார்த்துட்டு அதை பெருமையா பேசிட்டு தீராங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு. அது ஒரு சைக்கிள்ல வச்சு கொண்டு இங்க படிக்கிற நேரத்துல படிக்கிற விஷயங்கள் மட்டும் பாருங்க. சரியா? சரி. இப்ப இதுல ஆஹ் சும்மா உங்களோட இன்டராக்ட் பண்ண பாக்குறேன். முடிஞ்சவரை மைக் ஆன் பண்ணி கதைங்க. சரியா? இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை. சரியா? ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நான் பேரை கூப்பிட சில பேர் பாருங்க தெரிச்சு ஓடுவாங்க. இந்த சொல்ல முன்னுக்கே ஒரு ஆள் தெரிச்சு ஓடிக்குது. ஆஷிக், ஆஷிக், அஃப்லா. Yes, sir. ஓ, எந்த மாதிரி என்னது உங்களோட இது என்ன மாதிரி இருக்கு? அதாவது வந்து நான் கேட்கறது என்னன்னா, எப்படி சொல்றது, இப்போ வெக்கப்படுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சரியா? இப்ப நார்மலா கேட்கறேன்னா உங்களோட நார்மலா செகண்ட் டேர்முக்கு வந்து என்ன மார்க்ஸ் வந்துச்சு, இப்ப இந்த லாஸ்டா இது வந்ததுக்கு? Sir, 65. 65. சரியா? அப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப அஃப்லா எடுத்துக்கொள்ளும். இப்ப அஃப்லா வந்து 65 எடுத்திருக்கா. சரியா? இது வந்து என்ன சொல்றது, வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா? அதுல வந்து 65 எடுத்திருக்கு, அது இது பண்ணிருக்கேன். உண்மையான மார்க்ஸ் இதுண்டா ஓகே, சந்தோஷம். 65ன்றது நார்மலான மார்க்ஸ் இல்லை. சரியா? நீ என்ன சொல்ற, நான் சொல்றேன் என்னடா, 20 மார்க்ஸ் எடுத்தாலும் நீ இந்த இதுக்குள்ள ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நீ அங்க 85 90 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா? மேத்ஸ்ன்றது அவ்வளவு பெரிய பிரமாண்டம் பிடிச்ச ஒன்று இல்லை. சரியா? அப்ப 65. இப்ப இந்த 65ல இருந்து நாங்க வந்து எப்படி தேர்ட் டேர்ம்ல வந்து மாகாண மட்ட எக்ஸாம் நடக்க போகுது. மாகாண மட்ட எக்ஸாம் வந்து சரியான ஈஸியான பேப்பரா தான் இருக்கு. ஓஎல் பேப்பரை விட ஈஸியா இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, இந்த 65ல இருந்து 95க்கு எப்படி போறது? உடனே 95 அந்த மாதிரி பார்க்காது. உன்னால முடியும். மற்றவன் எடுக்கிறான்டா உன்னால முடியாதா என்ன? நான் என்ன பற்றி நான் பெருமைக்கு சொல்லல, என்ன பற்றி சொல்றேன்னு. அதாவது வந்து நான் வந்து கிரேட் 6, 7, 6, 7, 8 இந்த மூன்று மூன்று வகுப்பு நான் படிக்கவே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல வந்து தெரியுதான யுத்த காலம், அதுக்குள்ள ஓடி திரிஞ்சது, இது பண்ணினது, அங்க இருந்து திரிஞ்சது, இங்க திரிஞ்சது. இந்த கிரேட் 6, 7, 8 வந்து நான் படிக்கவே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. கிரேட் 6, 7, 8 புத்தகமே என்ன கலர்னு தெரியாது. இப்ப பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதால எனக்கு அது தெரியுமா, இந்தந்த பாடம் இருக்கு, இந்தந்த பாடம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா? அதுக்கு பிறகு கிரேட் 9ல போய் ஹாஸ்டல்ல இருந்தேன். சரியா? ஹாஸ்டல்ல வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் ஹாஸ்டல்ல இருந்தேன், சின்ன அந்த வயசுலயே ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்ப கிரேட் 9ல ஹாஸ்டல்ல இருக்கையில எனக்கு வந்து மேக்ஸுக்கு எவ்வளவு தெரியுமா? 33. 9ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 33. சரியா? எனக்கு யாருமே சொல்லி தர்றதுக்கு எதுவுமே இல்லை. சரியா? வடிவாக்கு சொல்லி தர்றதுக்கு வந்து எனக்கு யாருமே, ஐ மீன் ஹாஸ்டல்ல இருந்ததால
வெளியே டியூஷன் போய் படிக்கலாம். இப்போ ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான். அங்கால செல்ஃப் ஸ்டடின்னு இப்படி 5 மணிக்கு ஃபாதர் வந்து தண்ணியை மூஞ்சில ஊத்தி எழும்பு போயிருந்தா சர்ச்சில் போய் இது பண்ண நான் ஹிந்து பட் ஃபாதரோட இருந்ததால சர்ச்சுக்கு போகணும். சரியா? அப்ப 5 மணிக்கு தண்ணியை ஊத்தி எழுப்பி சர்ச்சுக்கு போய் தொழுது இது பண்ணிட்டு இப்போ இந்த 5 காலுக்கு வந்து அதாவது 4:45 தண்ணி அடிச்சு எழுப்பிடுவேன். 15 நிமிஷம் தடவை போய் என்ன செய்யணும், குளிச்சு இது பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு வந்து 5:30 இருந்து படிச்சா 7:15 மட்டும் 7:15 மட்டும் படிப்போம் ஸ்டடி ஹால்ல இருந்து. ஏன்னா 7:30 ஸ்கூல் தொடங்கும். ஸ்கூல் அதாவது வந்து ஹாஸ்டல்ல இருந்து கதவு திறந்தா ஸ்கூல் பக்கத்து. அப்ப அதனால எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் எடுக்காது. சரி, ஒரு 2 நிமிஷம் தான் எடுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு. அப்ப என்ன செஞ்சது, அப்ப அந்த டைம்ல எனக்கு வேற வழியில யாருமே கிளாஸ்க்கு போக மேலாது ஸ்கூல்ல படிக்கிற மட்டும்தான். ஆனா ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர் மேல என்ன செய்யணும், அவங்கள தப்பா சொல்றேன் இல்ல, நான் படிக்கிற டைம்ல என்ன சொல்றது, மேத்ஸுக்குரிய டீச்சரே இல்ல ஸ்கூல்ல. அது என்ன சொல்றது, மேத்ஸ் பாடம் அவ வந்து ஒரு சமய டீச்சரோ வேற ஒரு பாட டீச்சர் தான். அவ வந்து மேத்ஸ் படிப்பிச்சுவா. எப்படி வந்து பிள்ளைகள் பயிற்சி 10.1 எடுத்து செய்யுங்கோ. இந்த காலத்துல நீங்க எவ்வளவு லக்கியா இருக்கீங்கன்னு பாருங்க. அந்த காலத்துல எனக்கு செஞ்சது இல்லை. பிள்ளைகள் பயிற்சியை 10.1 எடுத்து செய்யுங்கோ வந்துட்டு அவ அந்த பின்னுக்கு முந்தானே இருக்குதானே அதை எடுத்து மேசையில் வச்சுட்டு அவ படுத்துக்குவா. சரியா? இதே மாதிரி சயின்ஸ் டீச்சரும் இருந்தவன். என்னண்டு டீச்சர்ஸ் பற்றாக்குறையோட சமய டீச்சர் இந்த புவியியல் டீச்சர் மாதிரி வந்து இங்க படிப்பிக்கிறது. அப்ப என்ன செய்யறாரு, சயின்ஸ் டீச்சர் வந்து என்ன செய்வா, 1 தொடக்கம் 15ஆம் பக்கத்துல இருக்கிற 15ஆம் பக்கத்துக்குள்ள இருக்கிற புத்தகம், சயின்ஸ்ல இருக்கிற புத்தகத்துல இருக்கிற எல்லா இதுலையும் பார்த்து ஒரு 50 கேள்வி எடுத்துட்டு வாங்கோ சொல்லுவா. சரி, 50 கேள்வி எடுத்துட்டு வாங்கோ. சரி, எடுத்துட்டீங்களா, இதை படிச்சுட்டு வாங்க, இதுதான் எக்ஸாமுக்கு வரும் அவங்க போயிடுவாங்க. அப்ப யாரும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கும் இல்லை, டியூஷன் போறதுக்கும் இல்லை, ஸ்கூல் மட்டும்தான் எங்களுக்கு. அங்கே செல்ஃப் ஸ்டடி. சரியா? அப்ப பாருங்க, இந்த செகண்ட் டேர்ம்ல வந்து நான் என்ன செஞ்சேன், செகண்ட் டேர்ம்ல கொஞ்சம் கூடிச்சு, நானா படிச்சேன். செகண்ட் டேர்ம்ல வந்து எத்தனை வந்துச்சு, 47 ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன். சரியா? இந்த அதே இதுல தேர்ட் டேர்ம்ல வந்து 63 சம்திங், 63. திருப்பி 10ஆம் ஆண்டுக்கு வந்தோடனே 9ஆம் ஆண்டு ஈஸியா இருக்கு தானே, 10ஆம் ஆண்டுல வந்தோடனே கொஞ்சம் பிரகாண்டமா இருக்கும். அப்ப திருப்பி இது 10ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து எனக்கு வந்துச்சு அதுவும் 60 தான். செகண்ட் டேர்ம்ல வந்து 88 ஏதோ சம்திங் தான் வந்துச்சு. இது எல்லாம் செல்ஃபா படிக்கிறது. சரியா? அது தேர்ட் டேர்ம் வந்து திருப்பி வந்து தேர்ட் டேர்முக்கு வந்து அதே மாதிரி தான் ஏதோ 80 சம்திங். திருப்பி ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் நடந்துச்சு 11ஆம் ஆண்டுல. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து எனக்கு 65 இப்பயும் 65. இங்க 80 இது வந்து 89 கிட்டே. சரியா? இங்க 89 எடுத்தனா திருப்பி 65 எடுத்தோன்னு சரியான ஒரு டவுன்ஃபால். அப்ப டீச்சர்ஸ் மேல என்ன சொன்னிச்சு, என்ன பேசி அவங்க படிப்பிக்கவே மாட்டாங்க, ஆனா பேச்சு மட்டும் முழுங்க இல்ல. சரியா? அவ பேசி என்ன இது போக்கஸ் பண்ற இல்லையா, அது பண்ற இல்லையா, இது பண்ற இல்லையான்னு சொல்லி அது 11ஆம் ஆண்டு 1ஆம் தமிழ்ல எடுத்த மார்க்ஸ். சரியா? அதுக்கு அப்புறம் உத்வேகமா திருப்பி படிச்சு செகண்ட் டேர்ம்ல வந்து எனக்கு வந்தது 85. சரியா? ஏன்னா மாகாண மட்டம் நடந்துச்சுதானே 11ஆம் ஆண்டுல, மாகாண மட்டம் தேர்ட் டேர்ம். அதுல வந்து எனக்கு இத்தனை மார்க்ஸ் தெரியுமா, பெருமைக்காக சொல்லல. தேர்ட் டேர்ம்ல வந்து நான் போட்ட ஹார்ட் ஒர்க்ல, அதான் நான் சொல்றேனே, என்னால உங்களை இப்படி தூக்கி விடத்தான் முடியும். இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இதை நீ இப்படித்தான் படிக்கணும், இது இப்படித்தான் செய்யணும் என்றது வந்து என்னால அப்படி அதை மட்டும் தான் சொல்லித்தர முடியும். அதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால நீங்க மாதிரி வந்து இப்ப அஃப்லா மாதிரியா இல்லாட்டி ஆஸ்டிக் மாதிரியா இல்லாட்டி இந்த வாதிம் மாதிரியா வந்து என்னால வந்து இருக்க முடியாது. நீங்க தான் படிக்கணும். அப்ப எனக்கு வந்து தேர்ட் டேர்ம்ல இந்த மாகாண மட்ட எக்ஸாம் நடக்குதுதானே, வட மாகாணத்தால எனக்கு நடந்த எக்ஸாம். எனக்கு வந்தது சொன்ன மாட்டீங்க 100க்கு 100 மார்க்ஸ், எந்த பிள்ளையும் இல்லை. 100க்கு 100 மார்க்ஸ், எந்த பிள்ளையும் இல்லை. அப்பதான் எனக்கு என்ன இருந்தது, மேத்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங், அதாவது மேத்ஸ்ல வந்து மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஏ லெவல்ல மேத்ஸ் எடுக்க காரணமே இந்த 100 மார்க்ஸ். தேர்ட் டேர்ம்ல 100 மார்க்ஸ் மாகாண மட்டத்துக்கு வந்தது. சரியா? அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, ஓ லெவல்ல போய் எக்ஸாம் எழுதிருக்கீங்க,
எனக்கு அது மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பிடிபட்டுட்டு அதாவது வந்து மேக்ஸ் எனக்கு விருப்பமான பாடமா வந்துட்டு. அப்ப நான் ஓ லெவல் எக்ஸாம் எழுதில செகண்ட் பார்ட்ல 6 கேள்வி 5 கேள்வி தானே செய்யும். நான் அதுல 6 கேள்வி அடுத்த அந்த கீழே இருக்கு தானே அது 5 கேள்வி தானே செய்யணும். 5 கேள்வி ஃபுல்லா செஞ்சு அதுலயும் 6 கேள்வி செஞ்சுட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்கு, செஞ்சு முடிச்சுட்டேன், எனக்கு டைம் இருக்கு, எனக்கு அதே மாதிரி செய்து பார்க்கணும் என்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் சொல்றேன் போட்டு போய் 6 கேள்வி ட்ரை பண்ணிட்டு இருக்காது மொக்குத்தனமான வேலை சரியா. அதாவது நான் இதுல 5 கேள்வி செஞ்சு இதுல 5 கேள்வி செஞ்சு எல்லாம் முடிச்சு எனக்கு எல்லாம் பினிஷ் ஓகே எல்லாம் எல்லாம் முடிஞ்சு அந்த பிறகு சும்மா இருக்கிற டைம்ல இங்க ஒரு கேள்வியும் செஞ்சினான் சரியா. அத மாதிரி என்ன சொல்றது, அது இன்ட்ரெஸ்டிங் ஒன்னு பிடிபட்டுட்டா கண்டிப்பா இந்த 100 மார்க்ஸுக்கு போகலாம். 100 மார்க்ஸ் பெரிய விஷயமே இல்லை. என்னோட தெரியுமா மற்ற எந்த பாடத்துலயும் 100 மார்க்ஸ் போட மாட்டாங்க. தமிழ்லயும் சரி 100 எல்லாம் சரியாடினா கூட கட்டுரையில ஒரு மார்க்ஸ் குறைச்சி விடுவாங்க, இல்லாட்டி கடிதத்துல ஒரு மார்க்ஸ் குறைச்சி விடுவாங்க. ஏனென்றா 100க்கு 100 மார்க்ஸ் போடுறது. ஆனா கணிதத்துல மட்டும் 100க்கு 100 மார்க்ஸ் போடுவாங்க. சோ உங்களாலே 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்க இயலும் சரியா. அதுக்கு ஹார்ட் ஒர்க், கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு இது பண்ணணும் சரியா. அதுக்காக இருந்து பாடமாக்கிட்டு இருக்கிறது இல்லை. கணக்கண்டா திரும்ப 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 செய்யணும். கணிதத்துக்கு மட்டும் சொல்ல இல்ல, மிச்ச மட்டு பாடம் இருக்கு, அதுக்கும் சேர்த்துதான் சொல்லும் சரியா. இப்ப வரலாறு வந்து ஒரு கதையா படி. இப்ப எனக்கு கிடைச்ச வரலாறு சார் வந்து நல்ல சார் என்றாலும் எனக்கு வரலாறு சரியான விஷயம் இருந்துச்சு. ஏன்னா 2ஆம் உலக மகா யுத்தம் ரெண்டு தொடங்கினேன்டா அந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துல ஆரம்பிச்சதுல இருந்து அங்க முடிகிற மட்டும் எல்லாத்தையும் அக்பர் ராணி வரை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. எங்களுக்கு பாட்டி கதை சொல்லுவாங்க தானே சின்ன வயசுல இருக்கும்போது, அந்த மாதிரி அப்படி ஒரு விரும்பத்தக்க மாதிரி சொல்லுவாங்க. அத மாதிரி இது பண்ணுங்க சரியா. இன்னொன்று என்னண்டா படிச்சத இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க பாருங்க. யாராச்சும் உங்கள்ட்ட வந்து கேட்டாங்கடா தெரியலன்னு கேட்டாங்கடா இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு எனக்கு டைம் போயிடும், எனக்கு என்ன சொல்றது டைம் வேஸ்ட் ஆகும், இவங்க சொல்லி கொடுக்குற டைம்ல நான் இன்னொரு பாடத்தை படிச்சிடலாம் அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. என்னண்டா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டைம்ல உங்களுக்கு வந்து இந்த படிக்கிற மெத்தட்ல முக்கியமான ஒரு மெத்தட் டீச்சிங் மெத்தட். அதாவது நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கல, நீங்களா பாடமாக்கி படிக்கிறதுல 50% இருந்துச்சுண்டா இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கறதால உங்களோட மைண்ட்ல வந்து நியூரான்ஸ்ல வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஏறக்கூடிய வீதம் வந்து 80-85 கிட்ட உங்களுக்கு ஏறும். அது உங்களுக்கு தான் பெனிஃபிட் சரியா. அப்படி செய்யுங்க. அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா, வீட்டுல புரியுங்க யாராச்சும் அம்மா அப்படிங்க, அம்மாவுக்கு தெரியாது என்னண்டு அப்பாவுக்கு தெரியாது என்னண்டு அம்மா இங்க பாருங்கம்மா இதுல வந்து இதுல வந்து சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் சம்பக்கணுமா. அம்மாவுக்கு தெரியாது எதிர்பக்கம் என்ன தெரியாது சம்பக்கம் என்ன தெரியாது. என்னன்னா அவங்க இதுக்குள்ள எல்லாம் வந்ததுல தானே. சில மக்கள் படிச்சிருப்பாங்க சரி, எல்லா மக்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. அது அவங்களோட காலத்துல அவங்க அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க சரியா. அப்ப நீ சொல்லி அதாவது வாயை திறந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்கல, அவங்க கேட்கணுமா கேட்க இல்லையா அது அடுத்த விஷயம். அப்ப அதை பண்ணுங்க. இது மிச்ச பாடத்துக்கா என்ன செய்யுங்க, பாடமாக்கல கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து உங்களோட விம்பத்துக்கே நீங்க சொல்லுங்க. கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து உங்களோட விம்பத்துக்கே நீங்க விளங்கப்படுத்துங்க. டீச்சர்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கூல்ல இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்டா எப்படி விளங்கப்படுத்தணும் அத மாதிரி நீங்க விளங்கப்படுத்துங்க உங்களோட விம்பத்து. அப்ப என்ன செய்யும் 50% டபுளா உங்களுக்கு விளங்கும் சரியா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க சரியா. எப்பயுமே வந்து போர் அடிக்குதுன்னு போட்டு இது பண்ணாதீங்க. இப்ப நீங்க 65 மார்க்ஸ் சொன்னீங்க சரியா, உங்களால முடியும். 65 மார்க்ஸ் உங்களால செகண்ட் டேர்ம்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தேர்ட் டேர்ம்ல 90 தாண்டலாம் சரியா. உங்களால முடியுமா இல்லையா அஃப்லா, முடியுமா இல்லையா? முடியும். அது என்ன நித்திர தூக்கத்துல சொல்ற மாதிரி முடியுமா இல்லையாண்டா முடியும் சார் என்னால, இதுல வைக்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நான் செய்து காட்டுவேன் சார், என்னால முடியும் சார் நீங்க உறுதியா சொல்லணும் சரியா. சரி சார். எல்லார்ட்டையும் எனக்கு எஸ் எஸ் தூக்கம் வந்த மாதிரி சவுண்ட் வருது. அப்படி இல்லை, உங்களுக்கு இருக்கிறது வந்து கொஞ்ச காலம். சோ அதனால வந்து இது பண்ணுங்க சரியா. அது இப்ப நான் இப்ப எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு ஆள் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இப்ப தெரியாத கேள்வி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு தெரியாத கேள்வி எல்லாம் என்னோட கேட்கிற ஒரு ஆள் இன்னொரு ஆள் இருக்காங்க காவியா. காவியா உங்களுக்கு வந்து 66 Oh, sir, 66. 66 ஓகே.
அதாவது உங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர் இல்லைன்னு சொன்னீங்க. சரியா, உங்க ஸ்கூல்ல டீச்சர் இல்ல, ஆனாலும் நீங்க 66 எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை. உங்களால என்ன சொல்ற, நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க். சரியா, நீங்க நீங்க உங்களுக்கு மேக்ஸ்ல வந்து நீங்க 66ன்றது வந்து, அதாவது ஸ்கூல்ல டீச்சரும் இல்லாம நீங்க எடுத்த 66ன்றது வந்து ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். சரியா, நீங்க என்ன செய்யணும், 66ன்றத 96 ஆகணும். ஏன் 4 சரியா 100, 96 எல்லாம் வேணும், 100, 66ன்றது 100 ஆகும். இந்த 100 ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். சரியா, நான் இந்த 100 ஆக்குறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். சரியா, இந்த 66ல இருந்து இந்த 100 ஆக்குறதுக்கு நான் என்னென்னலாம் என்னால இப்ப என்னட்ட இருக்கிறது எல்லாம் எப்படி தரையணுமோ உங்களுக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். சரியா, அத எடுத்து மிச்சம் அதை உருவாக்கி அதை இப்ப நான் வந்து இந்த இப்ப ஒரு சிலை செய்யணும். இந்த சிலைக்கு இந்த மணி களிமண், இந்த தண்ணி, இந்த களிமண்ணை இதே இந்த ரேஷியோல குலை, இந்த கொங்குகிட்ட இதுக்குள்ள கொட்டு, இந்த ரேஷியோல கலை, இந்த சிலை வந்து இந்த வடிவத்துல செய்யணும் என்றுதான் நான் என்னால சொல்லிருமே தவிர, சிலையை வடிவமைச்சு என்னால தரையிடாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கைவண்ணத்துல நீங்க வடிவமைக்கணும். சரியா, அப்ப இந்த 66 தேர்ட் டேர்ம் எக்ஸாம்ல வந்து 100 ஆக்கணும். முடியுமா இல்லையா? முடியும் சார். முடியும் முடியும். சரியா, கண்டிப்பா நாங்க அந்த 66 எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு 100க்கு ஆக்கிடும். நான் என்னன்னு சொல்றேன் என்னண்டா, நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது கட்டாயம் நிறைய டவுட் வரும். சரியா, படிச்சுட்டு இருக்கும்போது கட்டாயம் நிறைய டவுட் வரும். ஸோ அந்த டவுட்டுகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. சில பேர் வந்து பொய்யா சொல்லி தருவாங்க. சரியா, இது நான் சொல்றேன், எந்த இதையும் வந்து ஏ லெவல்ல இருக்காங்க. சரி, ஏ லெவல்ல நான் படிச்சுட்டு இருக்கல, எனக்கு பிசிக்ஸ்ல டவுட் வருது. சரியா, பிசிக்ஸ்ல டவுட் வரைக்கல போய் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கேட்டா அவன் பிழையான விடைய சொல்லித்தாரத்துக்கு அதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருப்பான். சரியா, அதாவது பிழையான ஒரு விடை இருக்கும், அந்த விடையை சொல்லித்தாரத்துக்கு ஒரு விளக்கம் வச்சிருப்பான். அது அப்படியே வந்து சொல்றது பிசிறு தட்டாம அப்படியே அந்த புலியான விடையை ஒப்புவிக்கிற மாதிரி ஒரு விளக்கம் வந்து தந்து விடுவான். இதுதான் உண்மை என்ற மாதிரி. சரியா, அந்த மாதிரி இருக்கிறார்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறாங்க போய் டவுட் கேட்டுறாதீங்க. சரியா, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் டவுட் கேட்டுறாங்க. உங்கள்ட்ட இருக்கிறது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க, அப்ப இந்த பாடம் வந்து தெரியாது நல்லா தெரிஞ்சவங்கண்டா அவங்கள்ட்ட போய் டவுட் கேளுங்க. இல்லாட்டி நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேலை இல்லையா, உங்களோட ஸ்கூல் சேர்ந்து கேளுங்க. இல்லையா என்னட்ட கேளுங்க, பரவாயில்ல. அதாவது நீங்க செஞ்சுட்டு போய்க்கல சார், எனக்கு இந்த இதுல செய்யல இந்த ஸ்டெப் இல்லை, அதாவது முழுசா கேட்க கூடாது. அதாவது சரி இதை இப்படி ஃபுல்லா செஞ்சுதாங்க என்றா நீங்க சோம்பேறித்தனமா ஒரு கேள்வி வாசிக்க மேலோட்டமா வாசிக்க இது இது ஆக்குக, இது ஆக்குக, இது எப்படி வரும் தெரியாது. என்னோட ட்ரை பண்ணாம சேர்ட்டை கொடுத்து பார்ப்போம் அவர் விட தானே அந்த மாதிரி தான் நான் விட செஞ்சு தர மாட்டேன். நீங்க இப்ப ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்வி ஒன்று இருக்கு, அந்த கேள்வியில நீங்க ரை பண்றீங்க, ரை பண்ணிட்டு போய்க்குள்ள அது பிள்ளையா வருது, இல்லாட்டி ஒரு இடத்துல வந்து ஸ்டக்கா நிக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன கேளுங்க, சார் நான் இப்படி செஞ்சேன் இந்த இடத்துல வந்து நிக்குது, இல்லாட்டி நான் இப்படி இதுக்கு ஐடியா போட்டேன் இந்த மாதிரி வருது, ஆனா இந்த இடத்துல வந்து இதுக்கு அங்கால மூவ் பண்ண இயலாம இருக்கு, என்ன செய்யலாம் சார் ரெண்டு அந்த செய்கை வழியோட நீங்க எனக்கு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுவேன். அதை விட்டுட்டு சும்மா ஒரு கேள்வி எப்படி இது எப்படி செய்யறது எனக்கு வராது. சரி அப்படி இதை நான் சரி இதை அப்படியே சேர்த்து அனுப்பிவிடும், விட தருங்க, அதை பார்த்து இப்படியே எழுதுவோம். இப்படியே பார்த்து எழுதிட்டு இருக்க வேண்டிய அவங்கள வேலையா இருக்கும். இந்த எக்ஸாம்ல போய் எந்த இதுவுமே செய்யலாம போயிடும். ஸோ அதனால என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாங்க, நிறைய நிறைய ட்ரை பண்ணுங்க. சரியா, நான் உங்களுக்கு இப்ப இன்றைக்கு வந்து நான் இந்த இவ்வளவு டைமையும் வேஸ்ட் பண்ணி என்னால முடிஞ்சிருந்தா பாடத்தை எடுத்துட்டு நான் இந்த பாட்டில் போயிருக்கேன். இவ்வளவு டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொன்னதுக்கு காரணம் என்னடா, இந்த ரிசல்ட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்றது வந்து உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு, நான் இல்லை. நான் வந்து அதுக்கு ஒரு மீடியேட்டர் ஏண்டா, போ 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 போன்னு தள்ளிவிடத்தான் முடியுமே தவிர, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து 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 உங்களுக்கு தள்ளிவிடத்தான் முடியுமே தவிர என்னால வந்து எக்ஸாம் எழுதவும் மேலாது, என்னால உங்களோட மைண்டுக்கு வந்து ஒன்றும் செய்யவும் மேலாது. உங்களோட மைண்டை நீங்க ஒர்க் பண்ண வச்சு செய்ய வேண்டியது உங்களுக்கு தான். சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்கு, சார் எனக்கு சரியான ஸ்லோவா இருக்கு, ஸ்லோவானா மீன் எப்படி சொல்றது, எனக்கு சரியான மேத்ஸ்ல வந்து சரியான லோ, எப்படியாவது பார்க்கணும், சரியான லோவா இருந்தாலும் லோவா இருக்கன்னு விட்டு அப்படியே விட்டதுதான்.
ட்ரை பண்ணுங்க. சரி, உங்களுக்கு கூட்டல் கழித்தலே வரைய இல்லையா? கூட்டல் கழித்தல் வரையில. ஓகே சார், கூட்டல் கழித்தல் வரையில. சரி, சும்மா ஒரு 15 கணக்கு கூட்டல் கழித்தல செஞ்சுட்டு அதை எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பு சார். இந்த கூட்டல் கழித்தல் செஞ்சேன் சார். இப்போ நீங்க கேட்காத சார், நான் இந்த கூட்டல் கழித்தல் அனுப்பினா பயின்றாவன் படியும் கூட்டல் கழித்தல் டவுட் இருக்கிறான் என்று நினைப்பாரா? கடைசி வந்து நான் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி மைண்ட் இருக்கும். அது வந்து அவங்க அந்த காலத்துல ஏதோ தவறு விட்டுட்டாங்க. சின்ன வயசுல இருந்து படிக்க இயலாம தவறு விட்டுட்டாங்க. இப்ப அதை உணர்ந்து படிக்க வாராங்க. ரெண்டுக்குள்ள அது கூட்டல் கருத்துல சில பேருக்கு இப்பயுமே ஓலவில் நான் பார்த்த முதல் கிளாஸ்ல பார்த்ததுல இருக்கு. அப்படின்னா இந்த சகதர சகவ சகவா சயவையும் சகவையும் கூட்டினா என்ன நடக்கும்? இதுகள் எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சரியா? இப்ப இதுல இருக்கிறார்களே முக்காவாசி பேருக்கு இது பிரச்சனையா இருக்கு. சரியா? ஆனா இதை வச்சுக்கொண்டுதான் மட்சேரண்ணா இந்த மாதிரி சகவ அது கூட்டல் மட்டும்தான் அது வருமானம் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு சேர போகுது. மட்சேர் அண்ணாங்கிறது இதுல வச்சுக்கொண்டு இப்ப இந்த அடிப்படையில வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப தயவு செஞ்சு சின்ன நோட்டா இருந்தாலும் கேட்கறதுக்கு வைக்கப்படாதீங்க. சரியா? மைக்க மியூட் பண்ணி ஒன் பண்ணி கேட்கறதுக்கு வைக்கப்படாதீங்க. வீட்டுல போய் செஞ்சுட்டு இருக்க கேட்கறதுக்கு வைக்கப்படாதீங்க. என்னதான் உங்களால நீங்க ரொம்ப போரா இருந்தா கூட நீங்க அந்த லெவல்ல இருந்து உங்களால கண்டிப்பா மேல வர முடியும். நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும். நான் என்னதான் நாய் மாதிரி கத்தினாலும் சரி, நாய் மாதிரி குறைச்சிட்டு இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எதுவுமே மாற போறது இல்லை. மாற போறதுக்கு மாற்றத்தை உண்டாக்குறது வந்து நீங்க மட்டும்தான். சரியா? நீங்க தான் என்ன செய்யணும்? உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணணும். நான் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சரியா? திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற காலம் குறையுது. ஆனா அந்த காலத்துக்கு நாங்க ஃபுல்லா முடிப்போமானா கண்டிப்பா முடிப்போம். எல்லா பாடமும் செய்வோமானா செய்வோம். எல்லா பாடத்திலையும் 10-15 வருஷம் பேப்பர் செய்வோமானா செய்வோம். எல்லாம் செய்து எல்லாம் என்னால முடிகிற அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு தர இயலும். அதை நீங்க எடுத்து அதை நீங்க செய்யறது, அதை நீங்க எப்படி உள்வாங்குறீங்கன்றதுதான் உங்களோட இருக்கு. சரியா? தலையங்கம் சுற்றளவு போட்டுட்டு இன்றைக்கு நீங்க போகலாம். நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த மாதிரி நான் வாயே திறக்க மாட்டேன். இந்த மாதிரியான கதை எதுவுமே எனக்கு வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக தான் இருக்கும். நான் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன். அதை விட தயவு செஞ்சு சொல்றேன், காலையில 4:30 எழுப்பி பாடாது. ஏனென்றா நான் ஏன் இந்த 4:30 வகுப்பு போடுறேன்டா, நீங்க ஓரளவு படிக்கல கட்டாயம் வந்து எக்ஸாம் முன்னுக்கு அந்த பாடமாக்குற விஷயங்கள் இருக்கு தானே, அதுகளை வந்து காலையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா இரவு ஃபுல்லா நீங்க படுக்கைக்கு உங்களோட ஓகன்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். உங்களோட மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த வீட்டுல இருக்க பிரச்சனைகள், அவனோட சண்டை போட்டது, இவனோட இது பண்ணது, அதெல்லாம் மறந்துருக்கும். காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கள, என்னத்தை நீங்க உள் புகுத்துறீங்களோ அதான் உள்ள போய் நிக்க போகுது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன்டா, இந்த 4:30 கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டு வராம படத்துக்கு ரெக்கார்டிங் தாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் கடைசி மட்டும் தர மாட்டேன். இந்த படத்துக்கு வந்துட்டு வர்றாங்களுக்கு நான் திருப்பி உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சரியா? அப்ப தயவு செஞ்சு இந்த டைமுக்கு வந்து இப்ப வந்து காலையில இருக்கிற கிளாஸ்க்கு வந்து நீங்க காலையில அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? இதை தாண்டி தலைஞரை சுற்றளவு போடுங்க. சுற்றளவுல வந்து சுற்றளவை பார்த்து பரப்பளவை பார்த்து சுற்றளவையும் பரப்பளவை முடிச்சுட்டு அது சம்பந்தமான கேள்விக்கு போகும். சுற்றளவும் பரப்பளவும் சேர்ந்துதான் கேள்வி வரும். அப்ப சுற்றளவும் பரப்பளவை முடிச்சுட்டு அதுல இருக்க பாசிபிள் ஒட்டுமொத்த கேள்வியும் குறைஞ்சது 15 வருஷம் பாசிபிள் செய்வோம். சரியா? அதுல எந்த இதுவுமே இல்லை. ஒரு தனிப்பட்ட கொப்பி ஒன்று அதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. பெரிய ஒரு கொப்பி ஒன்று வச்சு அதை நீங்க ஒவ்வொன்று எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு பரப்பளவு முடிஞ்சா 15 வருஷம் கேள்வி செஞ்சு முடிச்சீங்களா, என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிறைய எக்ஸாமுக்கு முன்னுக்கு போய்க்கு சும்மா நோமலா பார்த்துட்டு போகலாம். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. உங்களோட கொப்பி இருக்குதானே, தயவு செஞ்சு கொப்பியில உங்களுக்கு விட தெரியாம செஞ்சு வட்டி கொத்திலாம் செய்யாத. சரியா? அதுக்கு என்ன செய்யறேன்டா, நான் சொல்றது கேளுங்க. இது ஏ லெவலுக்கு இது முக்கியம். ஓ லெவல்ல இப்ப நீங்க பழைய கொண்டீங்கடா. அதாவது வந்து மேக்ஸ்ல வந்து கொப்பி இருக்குதானே, அதுல இப்ப நீங்க ஒரு கேள்வி வருதுன்னா உங்களுக்கு அந்த கேள்வி சரியா செய்ய தெரியாது, இதுக்குள்ள வரும் தெரிஞ்சா என்ன செய்யுங்கன்னா ரஃப் ஷீட் வச்சு கொடுங்க வெளியில. சரியா? கொப்பியை தாண்டி ரஃப் ஷீட் வச்சு கொடுங்க. அதுல ரை பண்ணுங்க. ரை பண்ணி விட வந்துச்சா அதுக்கு பிறகு கொண்டு போய் கொப்பியில அதை ஒப்புவீங்க. இப்ப நீங்க எத்தனை நேரம் ட்ரை பண்றீங்களோ அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸா இருக்கும். அது ஒப்புவிக்கைகளை வந்து அதை வந்து என்ன திருப்பி எழுதிக்கல அது திருப்பி மைண்டுக்குள்ள போகும். இதே உங்களோட கொப்பிய செய்கவழி வெட்டு கொத்து செய்கவழிதான் வச்சு கொள்ளாதீங்க. செய்கவழி பேப்பர் வச்சு கொள்ளுங்க. இந்த செய்கவழி பேப்பருக்கு A4 ஷீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரியா?
அந்த என்ன சொல்றது சிஆர் காப்பி ஒட்ட தேவை. சரியா? அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. என்ன செய்யுங்கண்டா, நான் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த ஓலை வேலையில எல்லாம் செய்ய வரைக்கும் நான் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த சாப்பாடு கட்டுறதுக்கு இந்த சாம்பல் கலர்ல ஒரு பேப்பர் பிளேனா ஒரு பேப்பர் இந்த சைஸ்ல இருக்கு. அது 1 கிலோவே 1 கிலோ வாங்கினீங்கன்னா 100 ரூபாயோ 120 ரூபாயோ 100 ரூபாயோ சம்திங். அது 1 கிலோ வாங்கினாலே இந்த இந்த கட்டு வரும். இந்த கட்டுல வரும் 1 கிலோ மட்டும். அதை அது பெரிய ஒரு பெரிய இதா இருக்கும். அதாவது வந்து உங்களோட பெரிய சித்திரகோப்பி விட்டு அந்த அளவு அதோட பெருசா இருக்கு. சாப்பாடு போது தானே தெரியுங்க. அதை நான் 4ஆவோ இல்லாட்டி 6ஆவோ பிரிச்சு போட்டு ஒரு துண்டா 10 10 ஸ்டெப்லர் பண்ணி வச்சா என்ன நடக்கும்? தேவையான இதுல வந்து நீங்க செய்ய செஞ்சுன்னு பார்க்கணும். அது எப்பயுமே வந்து ஒரு 10 பேப்பர் செப்பரேட் பண்ணி உங்களோட ஸ்கூலுக்கு போய்க்கலையும் சரி, இதுல போய்க்கலையும் சரி, பேக்குகள்ல கொண்டு தெரியுங்க. ஸ்கூல்ல ஃப்ரீ பீரியட் இருக்கு, விளையாடாதவங்க அவங்கள சொல்லல, டைம் இருக்கு, ஃபன் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கூல் அந்த ஃப்ரீ பீரியட்ல டீச்சர் வராத டைம்ல உங்களுக்கு படிக்கணும் மட்டும் தோணுச்சுன்னா நச்சுல 2 3 கேள்வி எடுத்து அதை அந்த ரஃப் சீட்ல செய்து பாருங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் ஏழோ படிக்க வைக்கல, நான் சொல்றது இல்லை. சில விஷயங்கள் வந்து நீங்க அதை தெரிஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே. அதை வந்து ஏழோ செய்யல வந்து என்ன செய்யறேன்டா, சில ரஃப் சீட் கொண்டு போக மாட்டேன். அப்ப சாப்பாடு கடை வழியை வந்து என்ன சொல்றது, சாப்பாடு கடை வழியை வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த டைம்ல என்ன செய்யறேன்டா, அந்த சாப்பாடு கடையில அந்த டக் வழிய அந்த கை துடைக்கிறதுக்கு அந்த ஈர கை துடைக்கிறதுக்கு பேப்பரை கிழிச்சு கிழிச்சு வச்சிருப்பாங்க. என்ன செய்யறேன்டா, அதை எடுக்கிறது. எடுத்து அதுல இருந்து நான் சுயமா ஒரு கணக்கை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது சாப்பாடு வரணும். இல்லாட்டி ஏற்கனவே சேர்ற அந்த கணக்கை அதுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. ட்ரை பண்ணிட்டு பிள்ளையா வந்துட்டேன்னா சுருட்டியா கிளியரா சொல்லி ஓட்டு வரும். அப்படி எங்களை நாங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல இது வருது. சும்மா இருந்துட்டு படுத்துட்டு அம்மா 3 இடியப்பம் இடியப்பம் தாங்க, நல்ல புளிச்ச தோசை தாங்க, நல்ல புளிச்ச இட்லி தாங்க, நல்லா புளிச்ச சாப்பாடு எல்லாம் தின்னுட்டு பழஞ்சோறு எல்லாம் தின்னுட்டு நல்லா படுத்து கிடந்துட்டு ஏர் ரிசல்ட்ஸ் வேணுமாட்டா எப்பயுமே வராது. நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரியா? இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இதுல போற விஷயத்துல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லாட்டி நீங்க இது பண்ணலாம், லெஃப்ட் ஆகுங்க. இதுக்காக நான் எந்த நாளும் அலட்டிட்டு போறேன்டா கடைசி வந்து அலட்ட மாட்டேன். சரியா? எந்த நாளும் இல்ல, இனிமேல் நான் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியா? அது நீங்க போக்கஸ் பண்ணி படிக்கிறது எல்லாமே உங்களை பொறுத்து. சரியா? இடக்கட்ட வேணும்னா எங்கேயாச்சும் அந்த படத்துல இருக்கிற பூனையை தட்டி விடுற மாதிரி கிளாஸ் முடிகிற டைம்ல ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லி ஏற்பட்டா சொல்லுவேன். இந்த மாதிரி நீ இந்த மாதிரி எதுவுமே அலட்டிட்டு இருக்க மாட்டேன். நாளையில இருந்து சுற்றளவு ஸ்டார்ட் ஆகும். சரியா? இங்கிலீஷ் மீடியக்காரன் என்னொண்டு, இங்கிலீஷ் மீடியக்காரன் இருக்கிறதால சில வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கண்டினியூ பண்ணி கொண்டு தான் போவேன். அது உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, தமிழ் மீடியக்காரர்கள் சொல்றேன். தமிழ் மீடியக்காரர் நீங்க இப்ப இங்கிலீஷ் மீடியத்துல வேர்ட் சொல்லும் போது அதை நீங்களும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு கூட்டல் விருத்தி என்றா என்ன சொல்றது, நம்ம ப்ரோக்ரஷன் வரைக்கல அதை நீங்களும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்றா அதை நீங்களும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஏன் நான் சொல்றேன்டா, இந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சு உங்களுக்கு இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் டச்ல வந்துச்சுன்னா அங்க கேம்பஸ்க்கு போனோம்னா கேம்பஸ்ல நீங்க இப்ப மேக்ஸ் படிக்க போறீங்க, மேக்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் எடுக்க போறீங்களா, இல்ல பயாலஜி சம்பந்தமான மெடிசின் மெடிக்கல் கோர்ஸ் எடுக்க போறீங்களா, எல்லாமே இங்கிலீஷ் மீடியமா தான் இருக்கும். இப்ப இங்கிலீஷ் மீடியத்துல போய் அங்க என்ன செய்யக்கூடாது, இங்கிலீஷ் மீடியத்துல போய் அங்க வேறு இருக்க கூடாது. எப்படியுமே இப்ப எனக்கும் வந்து அந்த காலத்துல இங்கிலீஷே தெரியாதுதான். ஆனா அதுக்கப்புறம் நானா ஹார்ட் ஒர்க் போட்டு 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 தான் நான் வெறுண்டதால நான் அதை உங்களுக்கு வெறுல இல்லாம ரிப்போர்ட் பண்றதுக்காக சொல்றேன். என்னன்னா நான் யூனிவர்சிட்டி போய் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு தராது. சரியா? அப்ப இங்கிலீஷ் வந்து என்ன சொல்றது, எக்ஸாம் எழுதி ஓலெவல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். என்ன சொல்றது, ஓலெவல்ல பி வர்ற அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் ஏறும். ஆனா இங்க தகவல் பண்ற அளவுக்கு எனக்கு ஏறாது. ஏன்னா எனக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் பக்கமே போகவில்லை. அதுக்கு பிறகு நான் 4 வருஷம் 5 வருஷம் இங்கிலீஷ்ல படிச்சு 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 ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம் தானே. அப்ப அதுக்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, இங்க உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், டேர்ம் வேர்ட்ஸ்களை வந்து இங்கிலீஷ்ல எழுதி வைங்க. அப்ப அங்க டேர்ம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் கேம்பஸுக்கு போனா பிறகு. சரியா? தயவு செஞ்சு அதுகளே இது பண்ணி கொள்ளுங்க. அதுக்காக இது டேர்ம் வேர்ட்ஸ் கொண்டு எக்ஸாம்ல போய் பிரேக்கெட்டுக்குள்ள கூட்டல் விருத்தியானது இந்த திஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறது. சரியா? இங்க தமிழ் என்னது எக்ஸாம் கொண்டு போய் நீங்க தமிழ்லயே எழுதலாம். நானே சொல்றேன்டா, இதுகள் வந்து உங்களுக்கு அங்கால ஏலவல் யூனிவர்சிட்டிக்கு வந்து கட்டாயம் தேவை. சரியா? இதுல உங்களுக்கு ஏதாச்சும்
கிளாஸ் சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், இல்லாட்டி நீங்க எழுதலாம். எது என்னன்னாலும் கேளு, ஓப்பனா கேளு, எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த வெக்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அதை விட இப்ப சார் ஸ்டூடெண்ட் அந்த கேப்ல இருக்காது. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு மென்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது வந்து உங்களை கைட் பண்ணி உங்களை எடுக்க வைக்க பண்ண போகுது, அவ்வளவுதான் இந்த வேலை. அப்ப அதுக்கு இது மாதிரி நீங்க ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கேஷுவலா நார்மலா கதைச்சு பேசுங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா படிக்கிற நேரத்துல விளம்பரப்படுத்துற நேரத்துல கொஞ்சம் சீரியஸா இருக்கு, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவுமே நான் எதிர்பார்க்கல. இப்ப என்னோட நீங்க இப்படித்தான் பிஹேவ் பண்ணணும், சார் இப்படித்தான் இது பண்ணணும், அந்த அந்த மாதிரி நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்க எவ்வளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கணுமோ அவ்வளவுக்கு பிளெக்சிபிளா கதையுங்க. நான் முக்கியமா கேட்கறது கதையுங்க தான், சரியா? தயவு செஞ்சு அதை செய்யுங்க. நாளைக்கு திங்கட்கிழமை தானே? நாளைக்கு திங்கட்கிழமை இதே டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றளவு பாடத்தோட சந்திப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு. பேரண்ட்ஸ் No doubt, சில sir. பேரண்ட்ஸ் வந்து கேட்டு சொல்லுங்க. No doubt, sir. இல்ல சில பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்டு நாங்க ஜாயின் பண்ணி பார்க்கலாமான்னு அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்கணும் பண்ணாலும் கேட்கலாம், இல்லைன்னா நீங்க இது பண்ணலாம். நாளையில இருந்து நான் இந்த அலட்டல் எல்லாம் உங்களுக்கு இடம் இல்லை. அதாவது அலட்டல் மீன்ஸ் படிப்பு முக்கியம் அப்படியே போயிட்டு இருக்கும். நீங்களும் வந்து டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இந்த இப்ப யாரு என்ன பேர் ஐமா, அவங்க வந்து டுமாரோ 9:30 தான். டுமாரோ 9:30. செவ்வாய் புதன் வியாழன் வந்து 4:30. சரி, செவ்வாய் புதன் வியாழன் 4:30. டுமாரோ வந்து 9:30. மிச்சம் வந்து 4 நாள் வந்து 9:30. பாத்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சரியா? இந்த 3 நாளும் 9:30. சாரி, 4:30. 4:30. மிச்சம் எல்லாம் 9:30. இப்ப சில இடத்துல வந்து இப்படி போகும். முதல் 4 நாள் வந்து பேப்பர் இது என்னது தியரி, 3 நாள் பேப்பர் கிளாஸ், அந்த மாதிரி எல்லாம் போகும். அந்த மாதிரி எல்லாம் வேணாம் இங்க, சரியா? இங்க வந்து நாங்க என்ன செய்யணும்னா ஒரு தியரியை முடிக்கிறோமா, அது ஃபுல் அதுல இருக்க தரோவா எவ்வளவு பாசிபிள் இருக்கோ அவ்வளோத்தையும் செய்கிறோம். அடுத்த இதை முடிக்கிறோமா அப்படி செய்கிறோம். அப்படி எல்லா செஞ்சு முடிஞ்சு எங்களுக்கு ஒரு கடைசி ஒரு மாசம் மிஞ்சி இருப்பேன். ஒரு மாசம் 10-15 நாள் மிஞ்சி இருப்பேன். அந்த 15 நாள் என்ன செய்ய வேண்டாம், முழு பாஸ் வந்து என்ன சொல்றேன், 2014 24 24 ஒன்றுல தொடங்கி அங்க 12வது கேள்வி மட்டும் முழுசா செய்வோம். பாஸ் பேப்பர் அதை அப்படியே ஃபுல்லா செய்யல. அந்த பாஸ் பேப்பர் ஓடுறவங்களுக்கு விளங்கும், அந்த டைமிங் விளங்கும், எல்லாம் விளங்கும். அதோட இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்யற அளவு உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு, நீங்க அந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னா டைமர் ஆன் பண்ணி வச்சு பாஸ் பேப்பர் செய்யுங்க, சரியா? அதாவது என்ன சொல்றது, இப்ப 6க்கு மொத்தமா 3 மணி நேரம் பாஸ் பேப்பர்னா 3 மணி நேரம் செய்ய போறீங்கன்னா 3 மணி நேரத்தை வைங்க. அது 3 மணி நேரத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இவ்வளவு டைம், செகண்ட் பார்ட்டுக்கு இவ்வளவு டைம் ஒதுக்கி ஒரு கேள்விக்கு எவ்வளவு டைமோ அந்த அந்த டைமுக்கு நீங்க செய்யறீங்களான்னு ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? அவ்வளவுக்கு செய்யலைன்னா உங்களுக்கு இன்னும் பயிற்சி காணாதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணதான் என்ன செய்யும், பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட், ரைட்? ஸோ அதனால பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸ்ல வந்து முக்கியம் பிராக்டிஸ். எவ்வளவுக்கு திருப்பி திருப்பி செய்றீங்களோ அவ்வளவுக்கு பிராக்டிஸ் வரும். இப்ப எனக்கு வந்து மேக்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி, இப்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா, சும்மா இப்ப ஒரு ஃபேஸ்புக்ல ரீல் இது பாக்கலையோ, வீடியோ பாக்கலையோ, இல்லாட்டி டிக்டாக்ல வீடியோ பாக்கலையோ, இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல ரீல் பாக்கலையோ, யூடியூப்ல பாக்கலையோ, ஏதாச்சும் ஒரு கேள்வி மேக்ஸ் சம்பந்தமா கேள்வி வந்துச்சுன்னா என்ன செய்வேன்டா, அதை நிப்பாட்டி வச்சு அதை நான் செய்வேன். அது சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியோ பெரிய கேள்வியோ நான் அதை இருந்து செய்கிறது. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் மாதிரி, அதாவது எப்படியாச்சும் இது பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு பாடத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து விரும்பி படிச்சா தான் அது உங்களுக்கு வரும். சும்மா படிக்கணும்ன்றதுக்காக படிச்சா எப்பயுமே வேறாது, சரியா? ஓகே, நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி லீவ் ஆகும். இது சரி, டவுட் இருக்கா?
இல்ல சார். ஓ இல்ல சார். ஓகே ஓகே. அப்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன சொல்றது, ஒரு புத்தகத்தோட படிக்க பாருங்க. அதாவது வந்து ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கோட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க் சேர்ந்து ஃபோக்கஸ் 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 வந்து அதை மட்டும் உத்வேகமா இது பண்ண பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஏதாச்சும் படிப்பு சம்பந்தமான ஹெல்ப் வேணும், அதாவது வந்து விலங்குல அது சொல்லித்தாங்கன்னு சொன்னாலும் நான் செய்வேன். அத மாதிரி உங்களுக்கு வந்து நான் டவுனா இருக்கிறேன் சார், எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, இதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு தெரியல, அந்த மாதிரி என்னாலும் கேளுங்க. அது கிளாஸ்ல வந்து கேட்காங்க. இப்ப இது கிளாஸ்ல மெட்டாக்கள் அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போயிடும். சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப நீங்க அப்செட்டா இருக்கிறீங்க, இல்லாட்டி இதுக்கப்புறம் என்ன மூவ் பண்றேன்னு எனக்கு தெரியல, அந்த மென்டல் மாதிரி நீங்க என்ன, அதாவது பயப்பட்டு கொண்டிருக்கிறதுலாம் தேவையில்லை. மென்டல் மாதிரி நீங்க என்ன வேண்டாலும் கேட்கலாம். சரியா? இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க சார், உங்களோட நான் கால் பண்ணி கதைச்சு எனக்கு இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார், எனக்கு கால் கொஞ்சம் கதை போகணும், இல்லாட்டி இது பண்ணணும் அது பண்ணணும்ட்டு எல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா நான் வந்து அதுக்கு இது பண்ணுவேன். கிளாஸ்ல வந்து அந்த அந்த கதையில எல்லாம் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. சரியா? அதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன். உங்க மிச்சாக்கள் வந்து படிக்க வந்திருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு நான் வந்து இது என்னது பிசியோதெரபி மாதிரியோ சைக்காலஜி இது பண்ணிக்கணும், சைக்காலஜி இதெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்கல. ஸோ அதனால என்ன சொல்றது, நீங்க பிரைவேட்டா வந்து கேளுங்க. சரியா? பேப்பர் கிளாஸ் நடக்குமான்னு கேள்வி கேட்டிருக்கீங்களோ, அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன். அதாவது வந்து இப்ப சுற்றளவும் பரப்பளவும் என்ற ஒரு பாடம் உண்டா, சுற்றளவும் பரப்பளவும் பாடம் வந்து இப்ப எங்க இந்த திங்கட்கிழமை தொடங்கிட்டா அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை கிடையில முடிஞ்சு முடியும். அந்த புத்தகத்துல இருக்கு. அதாவது நான் சொல்றேன், சுற்றுலா பரப்பளவு உதாரண கேள்விகள் அந்த இதுகள் எல்லாம் செஞ்சு கொண்டு வரைக்கல வெள்ளிக்கிழமை முடியுதுன்னு இருப்பேன், பரப்பளவு சுற்றுலாவும் சேர்த்து. சரி, வியாழக்கிழமைக்கு முடியுதுன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் அங்கால 15 வருஷ பேப்பர் வந்து அப்படியே தொடர்ந்து சுற்றுலா பரப்பளவுல செய்யும். அதை முடிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போகும். அப்படித்தான் போகும். பேப்பர் கிளாஸ்ல 15 வருஷம் பேப்பர் கிளாஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் பேப்பர்கள் போகும். சரியா? பாஸ் பேப்பர் கிளாஸ் நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நடக்கும். வந்து அப்படின்னா ஒவ்வொரு பாடமா அழகா முடிச்சு அதுல இருக்க பாஸ் பேப்பர் கேள்வி வந்து செய்துட்டு போவோம். சரியா? ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி லெஃப்ட் ஆகும். குட் நைட். நார்மலா நீங்க கதைங்க, பரவாயில்ல, Thank you, எந்த sir. இதுவுமே. தேங்க்யூ தேங்க்யூ. குட் நைட்.